சென்ஸ் நான் உங்க மேயா பேசுறேன்டா. எனக்கு ரெஃபர் சீசனோட பார்ட் 2 தாண்டா பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நான் இதோட முடிச்சிருப்பேன்னா, ஸோ ஜேகே வந்துட்டு எல்லாம் உண்மையாக சொல்லியிருப்பான். நான் உன்னை பெட்டுக்காக மட்டும்தான் லவ் பண்ணியிருப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து கோச்சிட்டு போயிருப்பீங்க. நான் அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். சரி வாங்கடா அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஜங்குக்னா உங்கள் பின்னாடி வந்துட்டே இருக்கான். ஒரே நிமிஷம் இல்லடி ப்ளீஸ் டி, என்னை புரிஞ்சுக்கோடி, நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணடி. பாரு ஜங்கு, என் கையை விடு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ரோடின் கூட பார்க்க மாட்டேன், உன்னை அடிச்சிருவேன். இங்கே பாரு, நீ அடித்தாலும் பரவாயில்ல, என்னை புரிஞ்சுக்கோ. நான் உண்மையாக தான் உனக்கு காதலிக்கிறவா. நான் நினச்சிருந்தேன் அதில் மறைச்சிருக்கலாம்டி, ஆனால் நான் அப்படி நினைக்கல. உன்கிட்ட நான் உண்மையாக இருக்குன்னு நினச்சவன். ப்ளீஸ் வாய், என்னை புரிஞ்சுக்கோடி, ப்ளீஸ் போகாதடி. இங்கே பாரு, என் கையை விடுன்றல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நடந்து போடுறீங்க. ஜங்குக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். தென் அப்போ ஒரு ஆட்டோ வருது, அந்த ஆட்டோவில் ஏறி அப்படியே போடுறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவன் அந்த ஆட்டோவை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கான். தென் அப்படியே ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கோம். ஆனால் நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டீங்க. பிகாஸ் ஆஃப் இந்த இஷ்யூனால உங்களுக்கு காலேஜ் வரவே பிடிக்கல. ஸோ இன்னைக்கு காலேஜ் கிளம்பாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா பார்க்குறாரு. வயன், இன்னைக்குனாச்சும் காலேஜ் போறியா இல்லையா? அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியது இருக்கு. என்ன பேசணும்? அப்பா, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல. என்ன வயன் சொல்ற? இல்லப்பா, எனக்கு வேணான்னு தோணுது. எனக்கு பிடிக்கலப்பா, ப்ளீஸ் என்னை வேற காலேஜில் ஜாயின் பண்ண வைங்க. அப்படி இல்லையா நான் வீட்டில் கூட இருந்துக்கிறேன். இனிமேல் அந்த காலேஜ் நான் போக மாட்டேன்ப்பா. சரி, என்னாச்சு, ஏன் சொல்ற? இல்லப்பா, வேணாம் ப்ளீஸ், ரீசன் கேட்காதீங்க. நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களா என்னை பற்றி? இல்லை வயன், திடீர்னு காலேஜ் வேணான்றல, அதுக்கு ரீசன் தெரிஞ்சா அப்பா எதுனா ஹெல்ப் பண்ணுவல்ல. இல்லப்பா, வேணாம், நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. ப்ளீஸ் காலேஜ் மட்டும் மாத்திடுங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு உனக்கு டிசி வேணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வா, சரியா? வேற காலேஜ் நான் சேஞ்ச் பண்றேன். அழாத, உனக்கு என்னாச்சு? யாரா எதுவும் சொன்னாங்களா? இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லப்பா. உங்ககிட்ட நான் அப்புறம் சொல்றேன். சரிடா சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலேஜ் போயினா உனக்கு டிசி வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வா. நான் காலேஜ் ஒன்று சேஞ்ச் பண்றேன். ஓகேப்பா, லவ் யூ. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. தென் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இப்போ நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ தயம் அங்கே காரில் வந்துட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் ஃபேஸ் வர ரொம்ப சுகமாக இருக்குது. அவனுக்கு தான் மனசே கேட்க மாட்டேங்குது. என்னாச்சு? ஒரு மாதிரி போகிறா. என்ன திட்டினாங்களா அவளை? இவ்வளோ ஆமாம், எதனா திட்டிருப்பாரா? அவருக்கு ஒரு வேலை மயிறு கிடையாது, சும்மா என் பொண்ணுகிட்டே திட்டிட்டு. பேசலாமா? என்ன நினைப்பான பற்றி? இல்லை வேணாம், திடீர்னு போய் பேசினா பயந்துருவா. ஆனால் இப்படி சோகமாக போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே. தயம் போய் பேசுடா எதுனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பஸ் ஏற வரையும். தென் இப்போ நீங்கள் காலேஜுக்கு வந்துட்டீங்க. ஸோ ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டே இருக்கீங்க. வயன் ப்ளீஸ் டி, ஒரே நிமிஷம் என்கிட்ட பேசுடி ப்ளீஸ் டி, உனக்காக தானே காத்துட்ருக்கேன். ப்ளீஸ் வயன், நீ பாரு ஜங்கு, எல்லாரும் இருக்காங்க, என்ன திட்டிட போகிறேன். ப்ளீஸ் போயிடு மரியாதையா. என்னால் முடியல தெரியுமா? உன் ஃபேஸை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல ஜங்குக்கா. என் கூட இருந்த எல்லாமே எனக்கு நீ ஃபேக்காக தான் தெரியுற. இல்லடி, அப்படிலாம் கிடையாது பொண்டாட்டி. நான் உண்மையில உங்ககிட்ட நான் ட்ரூவாக தான் இருந்தேன். இல்லை, நீ ஃபேக் ஜங்குக்கா, நீ ஃபேக்கு. இப்போ கூட அவன் எதுனா பெட் வச்சிருக்கானா சொல்லு, அதுக்காக தான் வந்து இப்போ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதடி. இல்லை, நீ பேசுறது பழகுறது எல்லாமே எனக்கு ஃபேக்கு மாதிரி தான் தோணுது ஜங்குக்கா. என் மூஞ்சில் முழிக்காதட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. ஜங்குக்குனா ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களை எப்படி சமாதானப்படுத்தி அகைன் லவ் பண்ண வைக்கிறதுன்ட்டு எந்த ஐடியாவும் உனக்கு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் ரூம் தான் வந்திருக்கீங்க உங்கள் சாரை பார்க்குறதுக்காக. உங்கள் சாரும் பார்க்குறாரு. என்ன வயன், 2 வீக்ஸாக காலேஜே வரல, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை சார், நான் இனிமேல் இங்கே படிக்கிற மாதிரி இல்லை. ஏன், என்னாச்சு? இல்லை சார், நான் எங்கள் பாட்டி ஊருக்கு போய் படிக்கலான்னு இருக்கேன். பாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அவங்கள பார்த்துக்கணும், அதனால சார். அப்படியா? என்ன வயன், முன்னாடியே சொல்ல மாட்டியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு டிசி வேணும் சார், ஒரு 1 வீக்கில். சரி ஓகே, நான் பிரின்சிபல் சார் அதை பற்றி பேசுகிறேன், நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பி விட்டுறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ்
இப்போ நீங்க அங்கேருந்து பிரின்சிபல் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கீங்க. தட் மீன்ஸ் ஸ்டாஃப் ரூம்லேருந்து. ஜங்குக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருப்பாங்க. இவ எதுக்கு இப்போ அங்கேருந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் செம்ம கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டு இருக்கான். டேய் என்னாச்சு உனக்கு? இல்லை மச்சான், இவ எதுக்கு திடீர்னு ஸ்டாஃப் ரூம்லேருந்து போறா? டே அவன் 2 வாரம் வரலல்ல, அதுக்காக இருக்கும். இல்லை இல்லை, எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. என்னடா தப்பாக தோணுது? இல்லை மச்சான், ஒரு வேளை அவள் காலேஜ் விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாலோ? டேய் இதுக்கெல்லாமாடா போவாங்க? அதெல்லாம் கிடையாது. இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு அந்த 2 ஸ்டாஃப்ஸும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த வயனுக்கு என்னாச்சு? திடீர்னு வந்து டிசி கேட்குறா. இவ்வளோ ஈஸியாக சீட்டு கொடுத்துட்டான்ல, அதான் அவளுக்கு இந்த காலேஜ் ஈஸியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. சுஜமின் பார்த்துட்டு, மச்சான் நீ சொன்ன மாதிரி தான் போல, அவள் டிசி வாங்க தான் வந்திருக்கா போல. மச்சான் அப்போ போகிறாளடா என்னை விட்டு? டே இல்லை மச்சான், இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போகிறது இல்லைடா. என்னடா நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில்? இல்லை நான் விட மாட்டேன், என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுறான். இந்த பக்கம் நான் ஜிமின் வந்து, டேய் மச்சான் பொறுமையாருடா. டேய் இதுக்கு மேலே பொறுமையாக என்னால் இருக்க முடியாதுடா, முடியவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்துறான். இந்த பக்கம் ஜாக்சனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஜங்கு ஃபாஸ்ட்டாக அவங்க கிளாஸுக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படி லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு கிளாஸ் கிட்ட வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன உங்களுக்கு என்ன வேணும்? என் கூட வா. எதுக்கு? என்னால் வர முடியாது, நீ சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவட்ட பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நீ வரியா? உன்னை தரன்னு இழுத்துட்டு போவா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு நீ ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கா? நான் ஒன்றும் ரவுடிசம் பண்ணல, என்ன பண்ண வைக்காத. தயவு செஞ்சு என் கூட வா, உன்கிட்ட பேசணும். பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஜங்கு, தயவு செஞ்சு போயிடு. பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீ எப்படி சொல்லலாம்? இங்கே பாரு எனக்கு வேணும், தயவு செஞ்சு வான்ட்டு அப்படின்னு ஜங்கு உங்க கையை பிடிக்கிறான். ஆனால் நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் அவனுக்கு செம்ம கோவம் வருது. உங்க கையை பிடிச்சிட்டு தரன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். நீங்க என்ன அவன் கையில அடிக்கிறீங்க. ஜங்குக் என் கையை விடு ஜங்குக், ஜங்குக் கையை விடு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க. பட் அவன் கேட்குற மாதிரியே இல்ல. ஸோ இப்போ அவன் ஒரு கிளாஸ் ரூம் கூட்டு வந்திருக்கான். அந்த கிளாஸ் ரூம்ல யாருமே கிடையாது. ஸோ அப்படியே உனக்கு தள்ளி விட்டுட்டு, நான் உனக்கு என்ன பைத்தியமா? இப்போ எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கா? பாரு கத்தாத அமைதியாரு, பெண்ணை கத்தாத அமைதியாருன்ட்டு சைக்கோட நீனு சைக்கோ ஆக்கிட்டு இருக்காடி. நீ தாண்டி ஆக்குறேன்னா? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லி தொலை. நீ தாண்டி எனக்கு பிரச்சனையா இருக்கு. அப்படி என்னடி பண்ணிட்ட? அவன் பெட்டு வச்சா உங்ககிட்ட லவ் பண்ற மாதிரி நடிச்சேன்டி, அவ்வளோதாண்டி. வேற எந்த தப்பும் பண்ணலடி, நானு வேற எந்த தப்பும் பண்ணல. பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு வாய, ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம காலேஜ் விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்ட. என்னடி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நீ எப்படியும் நான் மடிச்சு என் கூட சேர்ந்துருவேன்னு பார்த்தா நான் வேணான்னு சொல்லிட்டு போறேன். இங்க பாரு ஜங்கு, நீ பண்ணது நம்பிக்கை துரோகம், சரியா? அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏய் நான் என்ன உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு அப்படி போயிட்டு நாடி, நீ வேணும்னு சொல்லிட்டு தானடி வந்திருக்க. இங்க பாருவ, எனக்கு ஒரு சான்ஸ் கூடுறி, ஒரே ஒரு சான்ஸ், என்ன நம்படி. இப்ப நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்டி, என்னால முடியலடி. நீ என்கிட்ட பேசாம இருக்கிறதும் அதுவும் இந்த காலேஜ் விட்டு போறேன்னு சொன்னோம், என்னால சத்தியமா ஏத்துக்க முடியல, சத்தியமா முடியல. இங்க பாருடி, நான் இந்த மாதிரிலாம் யார்கிட்டயும் அழுது பேசினது கிடையாதுடி. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் உன்கிட்ட வந்து எனக்கு கெஞ்சிட்டு இருக்க எதனால? எனக்கு உன் மேல இருக்க லவ்னால தாண்டி. எனக்கு நீ வேணும் பொண்ணாடி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். இது 2 வாரமும் நான் சரியா சாப்பிடல, தூங்கல, யாருக்கிட்டையும் பேசல, தெரியுமா? என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டு பாருடி. ஜங்குக்கு நீ இப்படிலாம் கிடையவே கிடையாதுடா, என்னடா ஆச்சு சொல்லிட்டு அப்படி மாத்திட்டடி என்ன. நீ அப்படி மாத்திட்ட, உன் பேச்சாலையும் உன் சிரிப்பாலையும் என்னை மொத்தமா மாத்திட்டடி. என்னால முடியாதுவா, நீ இல்லாம என்னால சத்தியமா முடியாது. நீ எனக்கு வேணும்டி, நீ வேணும்னா நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருப்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி உங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஜங்குக் நீ தள்ளு, பாருவாய், ஒரே ஒரு வாட்டி என்னை பார்த்து யோசிய. சத்தியமா நான் உண்மையா தான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் இந்த நொடி என்ன உண்மையா தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை விட்டு போயிடாதடி. நீ இல்லை நான் சத்தியமா நான் செத்துருவேன்டி. நீ சினிமா டைலாக் மயிறு டைலாக் கூட நினைச்சிட்டு போடி, ஆனா இது உண்மையா சொல்றேன், என் மனசுல இருந்து சொல்றேன்டி. நீ இல்லைனா அடுத்த நொடி நான் செத்துருவேன்டி அப்படின்னு ஜங்குக் சொல்றான். நீங்க அப்படியே தான் அவன் கண்ணை பாக்குறீங்க. அவன் கண்ணை அவ்வளோ டியர்ஸ் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கா. ஒரே ஒரு வாட்டி என்னை பத்தி யோசிக்க மாட்டியா? உன் மேல நான் உண்மையா தான் காதல வச்சிருக்கவ.
உண்மையாக தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் நீ இல்லாம முடியாதுடி, முடியவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை டைட்டாக அக் பண்ணி செம்மையாக அழுதுட்டு இருக்கான். உங்களால் இப்போ பேக்கப் கூட பண்ண முடியல. நீங்கள் அப்படியே பேக்கப் பண்ண போறீங்க. ஆஃப்டர் ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, இங்கே பாரு என் ஐஸை பாரு, உனக்கு இப்போ கூட தோணுதா நான் உன்னை ஃபேக்காக தான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ட்டு? சொல்லு. என் கண்ணில் உன்னோட காதல் தெரியல, என் கண்ணில் உனக்கான காதல் தெரியலையாடி? சொல்லு. இங்கே பாரு பாரு, ஜங்கு உன்னை ரொம்ப காதலிக்கிறான். அவன் உன் மேலே காதலின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அப்சஸ்டாக இருக்கான். நீ இல்லாமல் ஜங்குக்கால இருக்க முடியாதுவா, சத்தியமா இல்லை. அவன் சுத்துருவான் நீ இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி உங்களை பார்த்து பேச அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். இங்கே அப்படியே தான் வயசை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருவாரு, உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே கோபம் குறையிலையாடி? நான் இவ்வளோ பேசியும் இப்போ கூட அதே கோவத்தில் தான் இருக்கியா? சொல்லு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல. ஜங்கு என் கையை விடு அயன், ஜங்குக்கு என் கையை விடு ஜங்கு, நான் போகணும். அயன் மொத்தமாக போறியான்னு விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் திரும்பி பார்த்துட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அப்படியே அவன் ஹேண்டை விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கால ஏற்றுக்கவே முடியல. அவன் செம்மையாக அழுகுறான், ரொம்ப ப்ரோக் ஆகிட்டான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸுக்கு வந்துட்டீங்க. தென் அப்படியே தான் எல்லா கிளாஸஸும் போகுது. ஜங்கு பேசின வேர்ட்ஸ் தான் உங்கள் காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. என்னால் முடியலடி, நான் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் உங்கள் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆஃப்டர் அப்படி தான் காலேஜ் ஓவர் ஆகுது. தென் இப்போ நீங்கள் காலேஜ்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். பட் நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை. ஸோ அகைன் வந்து உங்ககிட்ட பேசணும்னு கன்வின்ஸ் பண்ணுறான். ஆனால் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. ஸோ அவனுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. இந்த பக்கம் சிம்மன் வந்துட்டு, டே மச்சான் விட்றா போறா, ரொம்ப தான் சீன் போட்டுட்ருக்கா. இவளனா அவனுக்கு 1000 ஃபிகர் வருவாங்கடா, போயும் போய் இவகிட்ட கெஞ்சிட்ருக்கா. டே சிம்மன் வாயை மூடு. என்ன மச்சான் இப்படி கெஞ்சுடா, கொஞ்சம் கூட ஈவா இருக்கலாமா அப்படியே போறா. சத்தியமாக சொல்கிறேன், இவளெல்லாம் இவனா கூட்டிட்டு போய் கெடுத்து நாசமாக்குறவனு தான்டா கிடைப்பான். டே என்னடா பேசுனா? சொல்கிறேன்னா மச்சான் அப்படிதான் நடக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி அழிய போகுதுன்னு பாருன்னு சொல்லிட்டு சிவன் உங்களுக்கு மேலே ரொம்ப கோவமாக இருக்கான். பிகாஸ் ஜங்குக்கு இந்த மாதிரி அழுதெல்லாம் பார்த்ததில்ல, அந்த ஒரு கோபம் தான். நிஜமன் ஆய மூடுண்டா. என்ன மச்சான் கோவப்பட்டு இருக்கா? அவளுக்குலாம் அதாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துனோனே ஜங்குக்கு வந்த கோவத்துக்கு ஜிம்மின் அவரை செம்மாட்டி அடிக்கிறான். ஜிமன் பார்க்குறான், மச்சான் வாயை மூடுறா, எவ்வளோ தைரியம் இருந்தா என் வாயனை பற்றி இப்படி நீ சொல்லுவ? பாரு நீ சாப விடுற அளவுக்கு என் வயன் வந்து தப்பானவ கிடையாது, அவள் ரொம்ப நல்லவன். நான் தான் கெட்டவன், நான் தான் கெட்டவன். அவளை அநியாயமாக ஏமாத்தினவன். எனக்கு தாண்டா எல்லாம் நடக்கணும், அவளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, அவள் சந்தோஷமாக இருக்கணும். அவள் என்னை பிடிக்கலன்னு தானே சொல்கிறா, அப்படியே இருக்கட்டும். ஆனால் எனக்கு அவளை பிடிக்கும்டா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். என் வயனை தேவையில்லாம தப்பாக பேசுகிறத மட்டும் எவனா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டீங்க, ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறான். இந்த பக்கம் சும்மா ஜாக்சன் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஜாக்சன் டே மச்சான் டே விட்றா, என்ன டி விட்றா, அவன் ஏதோ கோவத்தில். இல்லை மச்சான் இல்லை, ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டாங்களாமா? சரிடா நான் கிளம்புறேன். டே இல்லைடா நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சிவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். இதே சைட் பார்த்தா நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அங்கே பார்த்தா உங்கள் வீட்டில் யாருமே காணும். இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா அப்படியே அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அப்பா எங்கே இருக்கீங்க? ஆமாம் ஜோ எங்க? இல்லை வயன், ஜோக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து கால் வந்துச்சு. நான் இப்போ அவன் ஸ்கூல் தான் வந்திருக்கான். அப்போ என்னாச்சு தெரியல, திடீர்னு ஃபீவருன்னாங்க. ஸோ அதான் வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். சரியா நீ பத்திரமா இருந்து வயன். சரிப்பா. அவன் நல்லா இருக்கால்ல? அவன் நல்லா இருக்கா வயன், நீ சேஃபாக வீட்டில் இருனா. சரி ஓகேன்னு சொல்லிடு. அப்படியே ஃபோனை கட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இதே சைடு நம்ம ஜங்குக்கு பார்க்கலாம். ஜங்குக்கு எங்கே நின்றுட்டுருக்கானா உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். அப்படியே பைக்கை நிப்பாட்டிட்டு பைக் மேலே உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ரூமோட விண்டோவை தான் பார்த்துட்ருக்கான். இங்கே வந்துட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்வர்ட்ஸ் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் மேலே ரூமுக்கு தான் வந்துட்டு அப்படியே விண்டோவை திறக்கிறீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ இவனுக்கு என்னதான் வேணும்? கொஞ்சம் கூட நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டானா? அப்படிதான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்னா
அங்க நின்னுக்கிட்டே உங்களை ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு இருக்கான். நீங்க விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அவனுக்கு ரொம்ப ஆஃப்டர் அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. நியூஸ்ல வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல ஹெவி ரெயின்ஃபால்ஸா இருக்க போகுது. ஸோ எல்லாரும் வீட்லயே பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அப்படியே வந்து வெளியே எட்டி பாக்குறீங்க. வானம்னா ரொம்ப எப்படி சொல்றது, டார்க்கா இருக்கு. ஸோ ஜங்குக் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அவன் அந்த இடத்த விட்டு போற மாதிரியே தெரியல. இப்போ நீங்க அவனுக்கு கால் பண்றீங்க. ஜங்குக் செம்ம ஹாப்பியா அந்த ஃபோன் அட்டென்ட் பண்றான். ஹலோ ஒயின். ஜங்குக் நீங்க வந்து கிளம்பு. இல்லை நான் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. நான் போறேன்டி. ஜங்குக் நீ பண்றது பெரிய தப்பு ஜங்குக். அதுக்கு ஈஸியால என்னால் மன்னிக்க முடியாது. நீ தயவு செஞ்சு கிளம்பு ஜங்குக். இல்லடி, என்னை மன்னிக்கிற வரையும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். இந்த இடத்த விட்டு ஒரு துளி கூட நகர மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபோனை வச்சுறான். இங்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அகைன் அகைன் கால் பண்ணுறீங்க. பட் அவனோட பதில்னா இதை மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கோவமாட்டு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்த்தா வெளியே பார்த்தா செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா இடி இடிச்சுக்கிட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி லைட்டாக பயமாக தான் இருக்குது. பிகாஸ் கரண்ட் வேற இல்லை, ரொம்ப டார்க்காக இருக்குது உங்கள் வீடு வேற. இந்த பக்கம் அப்படியே வெளியே வந்து பார்க்குறீங்க. மழை பெய்ய பெய்ய ஜங்குக் அதே இடத்துல அங்கேயே நின்றுட்டு இருக்கான். குளிரில் நடுங்கிக்கிட்டே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஆமாம், இவன் கஷ்டப்பட்ட எனக்கு ஏன் வலிக்குது? இல்லை இல்லை, நீ அவளை சீக்கிரம் இவனை மன்னிச்சிடாத. இல்லை, இவன் இதுக்கெல்லாம் டிசர்வ் தான். இல்லை இல்லை, ஜங்குக் பாவம் எவ்வளோ நேரம் அங்கேயே நின்றுட்டு இருப்பான். எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ளே அப்படியே மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கு. அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். ஆனால் ஜங்குக் தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்கவே மாட்டான். பக்கத்தில் வர மரம் வேற இருக்கு, அதுவும் இல்லாமல் இடி வேற அடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ அப்போ ஒரு பெரிய இடி இடிக்குது. கேட்டோடனே நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. ஜங்குக் எதுனா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே ஓடி வரீங்க. மலையில நனைஞ்சுக்கிட்டே அங்கே பார்த்து ஜங்குக் நின்றுட்டு இருக்கான். உங்களை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு? பயந்துட்டியா? சொல்லுடி, பயந்துட்டியா? ஜங்குக் உனக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லடி பொண்டாட்டி. நீயே இப்போ வந்த, உள்ள போ. இல்லை, தயவு செஞ்சு போ ஜங்குக், எனக்கு பயமா இருக்கு. வெளியே வேற இடி இடிச்சிட்டு இருக்குடா, நீ போடா. இல்லை இல்லை, நான் போக மாட்டேன்டி. நீ என்ன மன்னிக்கிறேன்னு சொல்ற வரையும் நான் போக மாட்டேன். இதே இடத்துல தாண்டி இருப்பேன், நான் போக மாட்டேன். எனக்கு உன்கிட்ட இருந்தது வேணுது மன்னிப்பு மட்டும்தான். அதை நீ கொடுவாய் ப்ளீஸ். நான் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பொண்ணு. நான் போயிடுறேன், மொத்தமா உன் வாழ்க்கையிலேருந்து போயிடுறேன்டி. ஜங்குக் இல்லடி, நீ சொல்றது கரெக்டு தான். நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கல, அதுக்கு மன்னிப்பே கிடையாதுல்ல. ஆனா நீ சந்தோஷமா இருந்துக்கோ, நான் லைஃப்ல இருந்து போயிட்டு. ஆனா ஒரே ஒரு வாட்டி என்னை மன்னிச்சுட்டு மட்டும் சொல்லுடி. அப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கும், நிம்மதியா சாவேன். என்னடா பேசிட்டு இருக்க? இல்லடி, நீ ஏன் இல்லாதப்ப இதுக்கப்புறம் எதுக்கடி எனக்கு இந்த வாழ்க்கை? நம்ம 2 பேரும் பழகினது 1 மாசம்தான். ஆனா உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நொடிகள் ரீ. என் சாவப்பா கூட அது நான் ஞாபகம் வரும்டி. அந்த அளவுக்கு நான் உன் கூட வாழ்ந்திருக்கடி அந்த 1 மாசமும். என்னால முடியாதுவா, நீ இல்லாம சத்தியமா முடியாது. அதை முடிவு பண்ணிட்டு உன்கிட்ட மன்னிப்பை வாங்கிட்டு இந்த உலகத்துல இருந்து மொத்தமா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. மொத்தமா போயிடலான்ட்டு உன் வாழ்க்கையில இருந்து எல்லாத்துல இருந்து நான் போயிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு வாட்டி என்னை பத்தி அப்பப்போ யோசினா, உன்னை ஜங்குக்குன்னு ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கான், உமால உயிரா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்த நான் யோசிச்சு பாருடி. அது போதும்டி எனக்கு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கான். உங்களால முடியல, எதுக்கு மேலேயும் அவனை உங்களால மன்னிக்காம இருக்க முடியல. வந்து எதுக்கு அப்ப நீங்க நான் அவனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். பிகாஸ் உங்களாலே முடிஞ்சிருக்காது. இந்த அளவுக்கு அவன் ரொம்பவே இறங்கி ரொம்ப அழுகிற மாதிரி பேசணும். நீ உங்க மனசே வலிக்குது. ஜங்குக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது உங்களால ஏத்துக்க முடியல. நீங்க அவனை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வரையும் ஜங்குக் ரொம்ப ஷாக்கா இருந்திருப்பான். தென் அதுக்கப்புறம் அகைன் அவனும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் அப்படி மாறி மாறி கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துல நீங்க அந்த கிஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க. இப்ப சொல்லு, நீ என்ன உண்மையா லவ் பண்றியா? உண்மையா லவ் பண்றேன், உண்மையா பண்ற பொண்டாட்டி, உண்மையா சத்தியமா சொல்லு.
என் மேல பண்ணு, என் மேல ப்ராமிஸ் பண்ணு ஜங்குக்கா. உன் மேல சத்தியமா சொல்றேன்டி, நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். அப்ப சரி, எப்பவுமே என்னை ஏமாத்த கூடாது. இல்லடி, ஏமாத்தவே மாட்டேன். நான் உன்னை நல்லா பார்த்துப்பவன். என்ன நீ மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டு, மன்னிச்சதுனால தானே நான் உனக்கு நான் கிஸ்ஸே பண்ணேன். உனக்கு இப்ப மேல கோவம் இல்லையாடி? இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஆஃப்டர்வர்ஸ் நீங்களும் ஜங்குக்கா நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படிதான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். ஸோ ஜங்குக்கு செம்ம ஈரமா இருப்பான். அதே மாதிரி நீங்களும் தான். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்துட்டு சரிடி, நான் இப்போ கிளம்புறேன். எங்க போற? வீட்டுக்குடி. அதை நீ மன்னிச்சிட்டு இல்ல, அதுவும் இல்லாம நான் ஜிம்மின வர அடிச்சிட்டேன்டி. அதுக்காக போக வேண்டியது இருக்குடி. ஏன் அடிச்சா? இல்லடி, அவனை பத்தி தப்பா பேசினா, அதான் வந்த கோவத்துக்கு அடிச்சிட்டேன். ஏய் என்ன ஜங்கு இப்படி பண்ணிட்ட? இல்லடி, உன்னை யாருன்னா தப்பா பேசினா என்னால ஏத்துக்க முடியாதுடி. அது என் அம்மா வந்தா கூட சரி, அவங்களுக்கு அதே நிலைமை தான். ஜங்கு, எனக்கு நீ ரொம்ப முக்கியம். எனக்கு நீ ரொம்ப முக்கியம். ஸோ எவனும் தப்பா பேசக்கூடாது. நீ என் உயிரடி. யாருன்னா பேசுறதுக்கு என்ன வாய் மட்டும் இருக்க சொல்றியா? அப்படி ஜங்கு சொன்னே, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நீங்க அகைன் அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி சரி நீ வீட்டுக்குள்ள போ, அலை பெஞ்சிட்டு இருக்குல்ல, உனக்கு என்ன சளி பிடிச்சிக்க போகுது. இல்ல இல்ல, நீனும் வீட்டுக்கு வா. என்ன? இல்ல, மழை நின்னதுக்கு அப்புறம் போலாம் ஜங்கு. வீட்டுக்கு வா. உங்க வீட்டுல யாரும் இல்லையாடி? இல்ல இல்ல, அப்பாவும் தம்பியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஏன் என்னாச்சு? இல்ல, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதான் போயிருக்காங்க. நீ வா வீட்டுக்கு. ரொம்ப ஈரமா இருக்கா, தலையெல்லாம் தோட்டிட்டு போ. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படி உங்க கூட உங்க வீட்டுக்கு தான் வரா. ஸோ நீங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்றீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே உள்ள வரா. தென் வீடு லைட்டா இருட்டா இருக்கு. ஸோ ஒரே ஒரு கேண்டில் மட்டும் எரியுது. நீங்கண்ணா ஜங்குக்கு நீ இங்கே உட்காரு, நான் மேலே போய் டவல் எடுத்துட்டு வரேன். அப்புறம் என் தம்பியோட டிஷர்ட் போட்டுக்கிறியா? சரி ஓகேடி அப்படின்னு அவனு சொல்றான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் மாடிக்கு போயிட்டு அவனுக்கு மாற்றிக்க ட்ரெஸ்ஸும் தென் அதுக்கப்புறம் டவலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ நீங்களும் அப்படியே தலையை தோட்டிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே டவலை வாங்கிட்டு அவன் தலையை தோட்டிட்டு அப்படியே டிஷர்ட் அவுக்குறான். இப்போ நீங்கள் அப்படியே தலையை தோட்டிட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்படியே உடம்பெல்லாம் அந்த டவலை வச்சு தொடச்சிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். இவன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்கு, எதனா சாப்பிட்றியா? இல்லடி, எனக்கு எதுவும் வேணாம். இல்லை இல்லை, நீ எதனா சாப்பிடு. மழையில் நினைஞ்சிருக்கல்ல, ஏன்னா நான் சூடாக காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே காஃபி போடலான்னு போடுறீங்க. உங்களுக்கு என்ன லைட்டாக ஷை ஆகுது. அம்மா இப்போ எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க வையன்? ஜங்குக்கு அப்படி பார்த்ததுனாலயா? இருக்கலாம், அவன் ரொம்ப அழகாக இருக்கான்ல, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டாக இருக்கான். எனக்கு நான் தொடரணும்னு ஆசையாக இருக்கு. கேட்டான்னு நினைப்பான். இல்லை இல்லை, தப்பாக தான் நினைப்பான். கேட்க வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்கு கிட்ட கொடுக்குறீங்க. அவன் இன்னும் ஒரு ஷர்ட்டே போடலா, அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கண்ணா ஜங்குக்கா, நீ ஏன் இன்னும் ஷர்ட் போடாமல் இருக்கா? இல்லடி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலான்ட்டு. சரி, தலையெல்லாம் நல்லா தோட்டிட்டியா? நான் தோட்டிட்டேன். சரி நீ இங்கே இரு, நான் மேலே ரூமுக்கு போகிறேன். ஏன் என்னை விட்டு நீ என்ன போகிற? இங்கே உட்காடி, தனியாக இருக்கல்ல, அதாவது இருட்டாக இருக்கு. லைட்டாக எனக்கு இருட்டுனா பயண்டி பொண்டாட்டி. நீ இங்கே உட்காரு என் பக்கத்துலே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். ஸோ நீங்கள் இப்போ க்ளோஸாக இருக்கீங்க. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி வேர்க்குது. ஜங்குக்கு அப்படி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஏய் எனக்கு என்னடி ஆச்சு? ஒரு மாதிரி ஒன்று வேர்க்குது. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மேலே ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் எந்திருக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படி உங்கள் ஹார்ட்டை பிடிக்கிறான். ஏய் என்னாச்சு உனக்கு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, நான் மேலே போகணும். ஏய் திரும்பி பாருடி அண்ணா. என்ன உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா? சொல்லுடி, உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா? இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏய்
அடிக்காத. என்னை பார்க்குற பார்வையே சரி கிடையாது. சொல்லுடி. உனக்கு ஓகேனா சொல்லு. ஓகேனா சொல்லுடி. என்னையும் உனக்கு தரேன். சுங்கு. ஏய், இதில் என்னடி இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணா அண்ணா, அப்புறம் பண்ணா அண்ணா, 2 பேரும் அப்படியே கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறோம். இதெல்லாம் காமன் தானடி லவ்வர்ஸ்குள்ள. அண்ணா தப்பு தானே. என்னடி தப்பு மாயிருன்ட்டு? தப்பெல்லாம் கிடையாது. இவனான புருஷன் பொண்டாட்டி. ஸோ புருஷனை பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணுறது தப்பா அண்ணா? என்ன சொல்கிற? பாரு, எப்போ ஓகே உங்கள்கிட்ட வந்து லவ்வர்ஸ் சொல்லணும் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இதான் என் பொண்டாட்டின்ட்டு. ஸோ உங்ககிட்ட லவ்வராக இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டான். ஒரு புருஷனாக ஒரு உரிமையாக தான் வந்துட்டு நடந்துப்பேன். ஸோ நீயும் அதே மாதிரி என்கிட்ட பொண்டாட்டி மாதிரியே நடந்துக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி சொல்லு, இப்போ உனக்கு நான் வேணுமா? இல்லை, அதெல்லாம் இல்லை, கையை விடு அப்படி சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படி மேலே ஓடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பின்னாடி வரா. ஸோ நீங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே கையை விட்டுட்டு, ஏய் கதை தொடடி. இல்லை ஜங்குக்கு, நீ வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கெலாம் போக முடியாது. அதான் நீ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கல. அப்புறம் எனக்கு மறுபடியும் கெட்ட பேர் தாண்டி வரும். ஜங்கு அவன் பொண்டாட்டிக்கு கெட்டதை கொடுக்காம போயிட்டான்ட்டு. இதை பாருவாயன், அவன் 2 பேரும் எனக்கு பண்ணலாம். என்ன? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏய் அதெல்லாம் இல்லடி. என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையாமல? இல்லை ஜங்கு, எனக்கு மேலே ட்ரஸ்ட் இருக்கு. அண்ணா நான் ஒய்ஃபாக கூட அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் இருந்தா இருக்கலாம்டி. இப்போ என்ன உனக்கு? நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லு, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ ஜங்கு, இப்போ எப்படி? இப்போ எப்படி பண்ண முடியும்? அப்போ உனக்கு பண்ணிக்கணும் அதானே? சரி தள்ள என்ன உள்ளோடு. இல்லை இல்லை, ஏய் வெட்ரி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனும் அப்படியே உள்ளே வரான். ஸோ அப்படியே உங்களை பால்கனி கிட்ட கூட்டு வந்து நிப்பாட்டுறான். தென் நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? மழை பெஞ்சிட்டு இருக்குடா. ஏய் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பேக்கெட்லேருந்து 2 ரிங் எடுக்கிறான். நீங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜங்கு, என்னது இது? பாரு, இது நான் உனக்காக வாங்கினது. எப்போ நம்ம 2 பேருக்கு சண்டைலாம் சரியாகுதோ அப்போ அந்த ரிங்கை போட்டு விடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். லவராக போகலான்னு நினச்சேன். ஆனால் நீ தான் ஆசைப்படுறல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. அதனால தான் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மேரேஜ். நான் உனக்கு போட போகிற ரிங். அதுவும் யார் தெரியுமா சாட்சி? இந்த 3 தான் சாட்சி நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு. சங்கு, அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாண்டி, இப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சரி வயல், நான் கிட்ட உனக்கு கேட்பேன். அதுக்கு நீ ஆமான்னு சொல்லணும், சரியா? ஓகே கேளு. லீ வயனாகே நீ ஜியான் சங்குக்கு திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமா? அப்படி ஜங்கு கேட்குறான். நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. சொல்லுங்க மேடம், என் பொண்டாட்டியா இருக்கவனுக்கு சம்மதமாடி? சம்மதம். ஓகே, இப்போ நான் கேட்குறேன். ஜியான் ஜங்குக்காகிய நான் லீ வயனை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம். சரி, 2 பேருமே சம்மதம் சொல்லியாச்சு. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டோம். அதே மாதிரி இந்த ரிங்கை போட்டுனா ஃபுல்லாக நீ எனக்கு, அதே மாதிரி நான் உனக்கு, சரியா? ஓகே அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர் ஜங்கு அப்படியே அந்த ரிங்கை உங்கள் கையில் போட்டு விடுறான். அதே மாதிரி நீங்களும் ஜங்கு கையில் ரிங்கை போட்டு விடுறீங்க. ஸோ அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த மூணோட ஷைன் அப்படியே உங்கள் ஃபேஸில் அடிக்குது. ஸோ அவன் அப்படி உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கண்ணா அப்படியே ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் எந்த ஷர்ட்டும் போடலை. ஸோ உங்கள் ஹேண்டு இப்போ ஜங்குக்கோட ஹிப்பை தான் பிடிச்சிட்ருக்கு. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்ருக்கான். 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் ஜங்குக்கு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறான். ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டே, ஸோ 2 பேரும் அப்படியே இடிச்சுக்கிறீங்க அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே போகிறப்ப. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். பயன், இப்போ 2 பேரும் நம்ம பண்ணலாம்ல? என் பொண்டாட்டி தானே, எனக்கு உரிமை இருக்குது தானடி உன் கூட பண்ண? சொல்லுடி, இருக்குதானா? ஆமாம் இருக்கு. அப்போ சரிடி, 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் பேண்ட்டை கலட்டிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஸோ எதுவுமே போடாமல் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கான். அப்படி கிட்ட வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸையும் அப்படியே அண்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் இப்போ நியூடாக தான் இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க.
அயன் லவ் யூண்ணா. ஆ ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா. என்னடி ஒரு மாதிரியாச்சு உனக்கு? ஆ இல்லை அடிக்காத, என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை. ஏய் என்னடி அங்கே பார்த்துட்டு இருக்கா? ஆ இல்லையே, நான் எதுவும் பார்க்கல. ஏய் அடிக்காத, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ சொல்லுடி, பிடிச்சிருக்கா? ம் ஆமாம். சரி எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கோ? அதாண்டி இப்போ நீ பார்த்துட்டு இருக்கியே அதை எடுத்துக்கோன்னா. அப்படி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சரியாடி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு, ஆ ஜங்கு என்ன என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கா? ஏண்டி அவனை பார்க்கக்கூடாதா? இல்லை உன் கண்ணில் அவ்வளோ லஸ்ட்டாக இருக்கு மேல. ஆமாம், இப்போ நான் உன்னை ஒன்றுமே இல்லாமல் பார்க்குறேன். இருக்காமல் எப்படி இருக்கும் சொல்லு? நீ எப்படி திரும்ப இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்லே ஒரு லாங் கிஸ் பண்ணுறான். அயன் லவ் யூ டே, லவ் யூ ஸோ மச். இப்போ நீ பொண்டாட்டி ஆகிட்ட, நான் உன்னை எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி எனக்கு உன்னை கொடுக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்லேயே லாங் கிஸ் பண்ணியிருப்பான். தென் அப்படியே உங்கள் நோஸ் கிட்ட அப்படியே லிப் கிட்டலாம் கிஸ் பண்ணுறான். என்னடி எனக்கு 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 ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைண்ணா, நான் கூட இருக்கிறான். சரி அடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்கு கிட்ட வந்து அப்படியே உங்க நெக்கனா சக் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அவன் ஹெட்டை அப்படியே கிராப் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படி அவங்க நெக்க அப்படி சாப்பிடாத குறைதான். அயன் லவ் யூ டி அண்ட் ஃபக் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை செம்மையாக கிஸ் பண்ணி உங்களை லிக் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் அதே மாதிரி தான் ஜங்கு கூட நெக்க போட்டு அப்படியே கிஸ் பண்ணி ஹிக்கிஸ் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. வேர்ட்ஸ் அப்படியே அவன் ஃபேஸு இப்போ உங்களோட செஸ்ட் கிட்ட வருது. ஸோ அந்த இடத்தெல்லாம் போட்டு அப்படி சக் பண்ணுறான். என்னடி என்ன வேணும்? என்ன பண்ணு? ஒன்றும் இல்லைண்ணா, நான் அவங்க கூட இருக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வயன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி, நம்மள ரொம்ப அப்சஸ்டாக இருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்டெல்லாம் போட்டு நல்லா சக் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஆஃப்டர் அப்படி கீழே வரான். ஸோ கீழே வந்து அப்படி அவன் ஃபேஸை வச்சு அந்த இடத்தெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி சக் பண்ணிட்டு இருக்கான். எங்கன்னா செம்மையாக மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. தென் அப்படியே உங்கள் ஹேண்டை அப்படியே கூத்துக்கிறான். அப்படியே உங்களை பார்த்துட்டு, அயன் நான் இன்சர்ட் பண்ணவாடி? இல்லை வேணா ஜங்குக்கா, அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா? ஆனால் என்னடி, ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட? என்ன அதுக்குள்ளேவா? இல்லடி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு நீ வேணும், என் கூட நீ எப்போவுமே இருக்கணும். ஸோ அதனால நீ ப்ரெக்னென்ட் ஆனாலும் பரவாயில்லடி, நான் கூட பண்ண போகிறேன். ஜங்குக்கா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு ரெடியாக இருக்கியா? இருக்கிறனால தாண்டி நான் பண்ணவே போகிறேன். எனக்கு நீ வேணும், உடனே நான் பார்த்துக்கிறேன். குழந்தை வந்தால் கூட 2 பேரையும் நல்லா பார்த்துப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ உள்ள இன்சர்ட் பண்ண போகிறான். உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. ஜங்குக்கா என்னடி வலிக்குது ஜங்குக், வேணாம் ப்ளீஸ். பாரு ஃபஸ்ட் டைம்ல வலிக்க தான் செய்யும். வேணா அவனா ஒன்று பண்ணவா? உனக்கு ஃபிங்கரிங் பண்ணுறேன்டி. இல்லை இல்லை வேணாம் வலிக்கும். ஏய் அதை பண்ணால் உனக்கு லைட்டாக பெயின் இல்லாமல் இருக்கும்டி. இல்லை இல்லை வேணாம் ஜங்குக்கா, இல்லை வேணாம். இங்கே பாரு பொண்டாட்டி, எப்படியும் நம்ம 2 பேரும் பண்ண தானடி போகிறோம். ப்ளீஸ் பொண்டாட்டி, எனக்காக பண்ண மாட்டியா சொல்லு? எனக்காக, உன் ஜங்குக்காக பண்ண மாட்டியாடி? சரி ஓகே பண்ணு அப்படின்றீங்க. ஆஃப்டர் ஜங்குக்கும் அப்படியே கையை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு 1 ஃபிங்கர் தான் வெட்டிருப்பான். உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்குது, சும்மா ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஹேண்டு அப்படி உள்ளே போக போக ஒரு மாதிரி கூசிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜங்குக்கு உங்களே தான் பார்த்துட்ருக்கான்.
ஆஃப்டர்வர்ட்ஸ் 2-3 ஹேண்ட்ஸ்லாம் விட ஆரம்பிக்கிறான். தட் மீன்ஸ் 2 ஆர் 3 ஃபிங்கர்ஸ் விட ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக லாங் ஆகுது. ஜங்குக் பார்க்குறான். பொண்டாட்டி இப்போ கரெக்டாக இருக்கும். நான் இன்சர்ட் பண்ணுறேன்னா, ஜங்குக்கா பயமாக இருக்குடா. ஒன்றும் இல்லடி, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் செம்ம ஃபாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறான். பிகாஸ் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களை இந்த மாதிரி பார்த்ததும் தென் நீங்கள் மூவ் பண்ணுற சவுண்டு அவனால் ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு அவன் மூட் ஆகிட்டான். ரொம்ப டெம்ட் ஆகிட்டான். ஸோ அப்படி தான் அந்த மொமெண்ட் போகுது. ஸோ 2 பேருமே இப்போ எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை டைட்டாக பண்ணி படுத்துட்ருக்கான். நீங்களும் அவனை பேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா என்னடி சாரிண்ணா? ஏய், நான் தாண்டி சாரி கேட்கணும். நான் எப்படி? இல்லை, நான் அத்தனை பேர் முன்னாடி உன்னை ரொம்ப திட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு தானே ஜங்குக்கா? ஏய், நான் தாண்டி உன்னை கஷ்டப்படுத்தினேன். உன் ஃபீலிங்ஸில் தேவையில்லாமல் விளாண்டுட்டேன். இதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணுறேன் பொண்டாட்டி. இல்லை ஜங்குக்கா, இல்லடி, எனக்கு தெரியும் நீ அந்த அளவுக்கு பெயினாக இருக்கிறனால தான் என்கிட்ட நீ அப்படி பேசின. எனக்கு தெரிஞ்சதுடி, உன் கண்ணில் என் மேலே அவ்வளோ கோவம் வலிகள் இருந்துச்சுன்ட்டு. இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன் பொண்டாட்டி, இனிமேல் எப்போவுமே நடக்காது பொண்டாட்டி, எப்போவுமே நடக்காது. உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு அதிகமான காதலை கொடுப்பேன். இந்த ஜங்குக்கோட மொத்த காதலும் என் வயனுக்கு மட்டும்தான், அவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் 4 கிஸ் பண்ணி உங்க கூட ஹாப்பியாக இருக்கான். தென் 2 பேருக்கும் அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். இதே சைடு தயா அவங்க வெளியே நின்றுட்டு இருக்கான். ஸோ அவனா உங்கள் ரூம் ரொம்ப இருட்டாக இருக்கு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு? பையன் வீட்டில் தான் இருக்காளா? இல்லை அவளுக்கு எதனா பிரச்சனையா? காலில் கூட ஒரு மாதிரி சோகமாக போனாலே எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. பேசாம போகலாமா? இல்லை இல்லை வேணாம். வீட்டில் யாரா இருந்தாங்கன்னா என்ன தப்பாக நினச்சிப்பாங்களா வாயனா? ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கே. அவளுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. என் பொண்டாட்டி சேஃபாக தான் இருக்கணும். அவளுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயாவும் இங்கே உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர் அப்படி தான் அன்றைக்கி டே போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ தயா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். ஸோ ஒரு சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க வந்துட்டு தயாவோட சின்ன வயசு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ தயாங்க அவங்களும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ தயாங் அவங்கள ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே நினைக்கிறான். பட் ஜூலி அப்படி கிடையாது. ஸோ ஜூலிக்கு தயாங் மேலே லவ் இருக்குது. ஒன் சைட் தான், இன்னும் வரையும் அவள் சொன்னது கிடையாது. சரி வாங்கட பேருமா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ தயாங் அப்படியே அவங்க கிளினிக் தான் வந்திருக்கான். இப்போ தயாங் அப்படியே அந்த கிளினிக்குள்ளே தான் வரான். ஸோ ஜூலி பார்த்துட்டு, ஹே ஜூலி எப்படி இருக்கா? ஹே தயாங் நீ எப்படிலாம் இருக்கா? என்ன கிளினிக் பக்கமே வரதே இல்லை? என்னாச்சு சார்? கிளினிக் பக்கமே வரதே கிடையாது. இல்லடி, ஆஃபீஸ் ஒர்க், அதனால தான். சரி ஜங்குக்கு எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான். ஃபைனல் இயர் தானே? ஆமாம் ஆமாம். நெக்ஸ்ட் என்ன? தம்பியும் அண்ணன் பிஸ்னஸ் சேர்ந்து பண்ண போகிறீங்களா? அதான் பண்ணலான் இருக்கோம். சரி நீ எப்படி இருக்கா? அங்கிள் சொல்லிட்டே இருந்தாரு எந்த மாப்பிளையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியாமே, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கேட்குறான். அப்போ ஜூலி லைட்டா தயங்க பார்த்து ஷை ஆகுறா. அப்போ நீ யாரையா லவ் பண்ணுற அதானே? இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏய் சொல்லு, சின்ன வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சொல்லு யாரை லவ் பண்ணுறியா? இல்லை தயம் அப்பெல்லாம் இல்லை. ஏய் சொல்லுடி, யாரை லவ் பண்ணுற? என்னடி ஒத்துக்கலையா? நான் கல்யாணத்துக்கு காணுவேன் என்ன சொல்லுடி, நான் பேசுகிறேன். இல்லை இல்லை அதெல்லாம் ஒத்துக்கலாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு லவ்வே சொல்லலை அவர்கிட்ட. என்ன லவ்வை சொல்லலையா? ஏய் எந்த காலத்தில் இருந்துருக்க? உனக்கு வயசு 25 ஆகுதுடி, இன்ன வரையும் லவ் சொல்லாமல் இருக்கிற? காலேஜ் படிக்கிற நடப்பா என்ன? இல்லை இல்லை அது நான் எப்படி சொல்வேன், அந்த பர்சனுக்கு ரொம்ப க்ளோஸ், அவர்கிட்ட போய் எப்படி லவ் சொல்கிறது? புரியலடி. க்ளோஸ்னா? இல்லை என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு தெரியும்யா. யார் அது? அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் ட்ரைனிங் போன இடத்துல ஃப்ரெண்ட் ஆனவர். ஓ அப்படியா? சரி நீ சொல்லு, ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையோ அட்லீஸ்ட் என்னோட ஃபீலிங்ஸை நீ கன்ஃபஸ் பண்ணுறல்ல. நீ என்ன நினைக்கிறா? அவர் ஒத்துப்பாருன்ட்டா? கண்டிப்பாக ஒத்துப்பாருடி. உன்ன மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் யார்ட்டையும் மிஸ் பண்ணுவா? கண்டிப்பாக ஓகே சொல்வார்.
ஏன் தயா கண்டிப்பா ஓகே சொல்வாரா? கண்டிப்பா ஓகே சொல்வாரு. அவர் ஓகே சொல்லனாலும் பரவாயில்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு தயாங்க சொன்னோன்னே ஜோலிக்கு லைட்டா ஷை ஆயிட்டு அப்படியே தயாங்க பார்த்துட்டு இருக்கா. என்ன அப்படியே ஷை ஆகுறா? இல்ல இல்ல, நான் சும்மா தாண்டி சொன்னா. நீ எதுவும் கோச்சிக்காத, நீ வேற யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்கன்ற. சாரிண்ணா. இல்ல இல்ல அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே மனசுலயே நினைச்சிட்டு இருக்கா. தயா, நான் லவ் பண்ற பையனே நீ தாண்டா. கண்டிப்பா ஒரு நாள் உன்கிட்ட என்னோட காதலை சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணேன்னா எனக்கு இன்னும் தைரியம் வர மாட்டேங்குது உன்கிட்ட காதலை சொல்றதுக்கு அப்படின்னு ஜோலி நினச்சிக்கிட்டே தயங்க பார்த்துட்டு இருக்கா. தயங்க வந்துட்டு, ஏய் என்ன அவளோட ட்ரீமிங்கா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. சரி நீ எதுக்கு வந்தீங்க? இல்லடி சும்மாதான் பார்க்கலான்னு வந்தேன். சரி ஃப்ரீயா இருக்கப்ப வீட்டு பக்கம் வா. வர. அம்மா உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. சரி தயம், நீ இந்த சண்டே ஃப்ரீயா இருக்கியா? நம்ம 2 பேர் வெளியே போகலாமா? என்னடி சொல்ற, வெளியே போகணுமா? உனக்கு ஞாபகம் இல்லையா என்னோட பர்த்டே தயம்? ஆமாம் 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 மறந்துட்டேன். எப்படி தயம் என் பர்த்டே நீ மறப்பா? ஏய் இல்லடி, உனக்கே தெரியும் தானா எவ்வளோ வேலை இருக்குன்ட்டு. சரி ஓகே, இந்த ஒரு வாட்டி தான் அவனை விடுறான். பாரு, போன வாட்டி மாதிரி எனக்கு ஒர்க் வந்துச்சுடி, எனக்கு மீட்டிங் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. கண்டிப்பாக நீ வரணும். ப்ராமிஸாக வரேன். என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நான் இல்லாமல் எப்படி ஜங்குக்கே கூப்பிட்டு வரேன். இல்லைல்ல ஜங்குக்குலாம் வேணாம், நீ மட்டும் வா. ஏன்டி அவன் தான் அண்ணா, அவன் தான் ஜாலியாக தானே இருக்கும். இல்லை அவனுக்கு நான் தனியாக ட்ரீட் கொடுத்துக்கிறான், நீ மட்டும் வா. அது கொஞ்சம் ஸ்பெஷலான ட்ரீட். சரி ஓகே நான் மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க சொல்லிடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த மூமெண்ட் போயிருக்கோம். ஸோ இதே சைடு உங்களையும் ஜேகேவும் காலேஜில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு, ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க. ஏய் டாடி எத்தனை நம்ம 2 பேரும் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆமாம் எப்படி அப்படி பர்ஃபெக்டாக நடக்குறா? பெயின் இல்லைடி உனக்கு? ஜங்குக்கு சும்மா இருங்க, சும்மா அதுவே சொல்லிட்டு இருக்காதீங்க, யாரா பார்த்துட்டு போகிறாங்க, கையெடுங்க. ஏய் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க கூட வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மனும் ஜாக்சனும், டேய் என்னடா ஆச்சு, 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக போயிட்டு இருக்காங்க, உனக்கு எதுனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஜாக்சன் கிட்ட கேட்குறான். மச்சான் எனக்கு எதுவும் தெரியாது, இது வந்து உன்னை நான் சமாதானப்படுத்தவே நான் டைம் போயிடுச்சு, இது ஜங்குக்கு பற்றி நான் யோசிக்க கூட இல்லை. டே எனக்கு என்னமோ உனக்கு என்னமோ என்னடா தோணுது, ஒரு வேளை 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ணுறாங்களோ? இருக்கலாம், அதான் அவன் தோல் மேலே கையை போட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் போகிறாளே, இல்லைனா கத்தி ஒரு ட்ராமாவே போட்டிருப்பாளே. ஆமாண்டா, முதல்ல இந்த ஜங்கு கொட்டும் நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஜங்கு இப்போ அவங்களை எங்கே கூட்டு வந்திருப்பானா, யாருமே இல்லாத ஒரு கிளாஸ் ரூம் தான். நீங்கண்ணா இப்போ எதுக்கு இங்கே வந்தோம்? எதுக்கா? ஓடி பூச்சி விளையாடா. ஜங்கு விளையாடாதீங்க, சொல்லுங்க எதுக்கு வந்தோம்? கிஸ் அடிக்குதான். நான் வேற பார்த்துட்டேனா? என்ன பார்த்துட்டேனா? இல்லடி நைட்டு ஒன்றுமே இல்லாமல் பார்த்துட்டேன், அது ஒரு மாதிரியாவே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் காலைல குளிக்கும் போது கூட நீ பண்ண வச்ச இக்கீஸ் தான் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே கண்ணாடி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு, காலேருந்து உனக்கு கிஸ் பண்ணும் போலே இருக்கு. கிஸ் பண்ண மாடி ஜங்கு, இங்கே பாரு உனக்கு கொல்ல போகிறேன், இதுக்கு தான் எனக்கு பிடிச்சி இங்கே கூட்ட வந்தியா? தள்ள போகலாம். ஏவன் ப்ளீஸ்டி, எனக்காக ஒரே ஒரு கிஸ்டி, ஒன்னே ஒன்று ப்ளீஸ்டி அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி கெஞ்சுறான். நீங்கள் பார்க்குறீங்க, டே சும்மா சும்மா இந்த மூஞ்ச காமிக்காதா, இதை காமிச்சே கவுத்துறல நீனா, வேற என்ன பண்ணுறது? பாரு ஒரே ஒரு கிஸ்ஸு, ஜங்குக்கு எவ்வளோ எங்கே போயிருக்கான் பாரு அவன் லிப்ஸை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அவங்க லிப்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க லிப்ஸ் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே ஜங்குக் அப்படியே அவங்க லிப்ஸை அப்படியே லைட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஈட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே சக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான் அவங்க லிப்ஸை. நீங்களும் அதே மாதிரி தான் 2 பேருமே கேப்பை விடாமல் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்கு கூட ஹேண்டு அப்படியே உன் உடம்பெல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கு, எல்லா இடத்தையும் டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களா அவன் கையிலே அடிக்கிறீங்க, பட் அவன் வந்து கேர் பண்ணிக்கல. தென் அதுக்கப்புறம் அப்படியே அவன் கீழே வந்துட்டு ஸோ அங்கேயும் டச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளிடு. போதும், நீ ரொம்ப டீப்பாக போகிற, நான் கிளம்புறேன். எங்கே போகிற?
வீட்டுக்கு போக வேணாமா? டைம் ஆகுது ஜங்குக்கா. இதுக்கெல்லாம் போக வேணாம். 2 பேரும் வெளியே போகலாம். இல்லை இல்லை, அப்பா தேடுவாரு. ஏய், அப்பா கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிடி. ஆடி வெளியே போகலாம். உனக்கு கூட்டு போய் எதுனா வாங்கி கொடுன்னு ஆசையாக இருக்கும் பொண்டாட்டி. இல்லை வேணாமே, நம்ம இன்னொரு நாள் போகலாம். இல்லை இல்லை, எனக்கு போயே ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. சரி உங்கள் அப்பாவும் பத்திரமா வான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடறாரு. ஸோ இப்போ ஜங்கு அப்படியே கூட்டிகிட்டு உங்களை வெளியே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்மன் ஜாக்சன் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஜிம்மன் வந்துட்டு, வயன் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறியா? நான் உங்கள் ஜங்கு கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அதான் ஆ ஆ ஓகே அண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்கு கூட ஹேண்ட் விட்டு போகிறீங்க. ஜங்குக்கு நான் ஏய் அவனுக்கு கிடக்கிறான் இருடி அப்படின்றான். இல்லை இல்லை, நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் அவனுக்கு 2 பேரையும். டேய் என்னடா வேணும் உங்களுக்கு? டேய் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல? இதை நான் அடிச்சுட்டு அப்படியே சாரி கூட கேட்காம போயிட்டா. டேய் என்ன நினச்சிட்டு இருக்க? அடிச்சுட்டு சாரி கேட்கறது நம்ம சாதா ஃப்ரெண்ட்ஸா? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா. உன்ன அந்த டைலாக் மாதிரி விட்டுடா நீனு. அப்படியே போறா. கொஞ்சம் கூட உனக்கு எங்கள் மேலே அக்கறையே இல்லைல்ல? டேய் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரியும்டா நீ எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்ட்டு. அப்பெல்லாம் கிடையாது, நான் பெருசாக தான் எடுத்துக்கிட்டேன். சரி எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. டேய் நீயாடா அப்படி பேசுகிறா? பாரு மச்சான், நீ பேசுனது தப்பு. இப்போ கூட சொல்வேன், என் வயனை பற்றி தப்பாக தான் பேசினான், அதனால அடித்தேன். அதுக்கு என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுடா. ஓ அப்படியா? சரி ஓகேடா, இதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேச போகிறதில்ல அப்படின்னு ஜிம்மன் போகிறான். அப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு, மச்சான் ஒன்னாலாம் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, எனக்கு தெரியும். இல்லைடா நான் இருப்பேன். டேய் நடிக்காதண்ணா, எனக்கு தெரியும் அதனால சத்தியமாக என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. ஒரு வாட்டி ஹைஸ்கூல் படிக்கிறப்ப 2 பேரும் அந்த அளவுக்கு சண்டை போட்டு நாறிட்டோம். ஆனால் நீ ஒரு டைம் வந்துட்டு கெஞ்சினலா, நீ ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேன்ற? ஜங்குக்கா இங்கே பாரு, அடித்து சண்டை போட்டுருந்தான், அதுக்காக பேசாமலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சினலா, ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ எதுக்குடா அதை ஞாபகப்படுத்துறா? அதான் சொல்கிறேன் மச்சான், மறுபடியும் அதே மாதிரி கெஞ்ச போறியா என்ன? இங்கே பாரு, நீ பண்ணது தப்பு. அவள் என்னதான் என்ன ஹர்ட் பண்ணியிருந்தாலும் என் வயனை பற்றி நீ பேசிட்டு இருக்கக்கூடாது, அதனால தான் அடித்தேன். உனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா உனக்காக சாரி கேட்குறேன். ஆனால் நீ பேசினதுக்கு நான் உன்னை மடிக்க மாட்டேன், சரியா? ரொம்ப பேசாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே போகிறான். இது பக்கம் ஜாக்சன் வந்துட்டு, டேய் கேட் அப்படி பண்ணிட்டு இருக்கா, அட்லீஸ்ட் அவன்கிட்ட அதுனா சொல்லியிருக்கலாம்ல. இல்லை இல்லை, எப்பவுமே நான் அவளுக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ அவளை திட்டுறவங்கள கூட நான் உண்மையாக தான் திட்டணும்னு நினைக்கிறான், அதான் அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். ஆஃப்டர் ஜாக்சனுக்கு எதுவுமே புரியல. அவன் அப்படியே ஜிம்மன் கிட்ட வந்துட்டு, மச்சான் மச்சான் அவன் கிடக்குறான்டா, அவன் லவ் பண்ணுறனால லூஸ் மாதிரி திடீரான், எதுவும் கண்டுக்காத. இல்லை இல்லை, அவன் எனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கட்டும், எதுவும் நினைக்கலாம். ஆமாம், லவ் பண்ணுற பொண்ணை பற்றி அவன் முன்னாடி தப்பாக பேசினா கோவம் வந்து அடிக்க தான் செய்வான். பரவாயில்ல விடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் மச்சான் தானே அடிக்கிறான், அவனுக்கு இல்லாத உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அதை வெட்டுறான் கேஷுவலா. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கண்ணா ஜங்கு, உங்களுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை? என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா இந்த மாதிரி தான் அடிச்சு போனா அடிப்போம், அப்புறம் ஒன்றும் சேர்ந்துருவோம். இல்லை அவர் ஒரு மாதிரி போகிறாரே. இல்லை இல்லை, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ வண்டியில் ஏறுவா போகலாம், டைம் ஆகுதுல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் நீங்கள் அப்படியே ஜங்கு கூட வண்டியில் போகிறீங்க. ஸோ இதா அந்த கேங் பார்த்துட்டானுங்க. ஸோ தயாங்க ஒரு கேங் வச்சுருப்பான்ல, ஸோ அவங்க பார்த்துட்டு ஸோ ஜங்குக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஒரு ஹோட்டல் தான் வந்திருக்கீங்க. நீங்கள் நான் எதுக்கு ஜங்குக்கு இங்கே வந்திருக்கோம்? இங்கே வா, இங்கே நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்கும், செம்ம ஃபேமஸானது, எப்போவுமே இங்கே தான் சாப்பிட வருவேன். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கு. ஏய் என்னை என்ன நினச்சிட்டு இருக்கா? என்ன பிச்சைக்காரன் நினைக்கிறியா அண்ணா? ஏண்டி என்கிட்ட பிளாக் கார்டு இருக்குடி. என்ன கார்டு? பிளாக் கார்டு. அது எப்படி சொல்லுன்னா, நான் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓ அப்படியா? ஆனால் ஜங்குக்கா இங்கே வேணாம். இல்லை இல்லை, என் பொண்டாட்டியா காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு தான் கூட்டு போய் சாப்பிட வைப்பேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அவன் உள்ள கூப்பிட்டு வரான். ஸோ உங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஒரு தாஜ் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ராயலாக நீங்கள் நான் ஜங்குக்கா. என்னடி எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம வேறு ஹோட்டல் போகலாம், ரொம்ப சின்ன ஹோட்டலாம், எனக்கு இது பிடிக்கலடா. ஏய் பாரு, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம இங்கே நிறைய வாட்டி வருவோம் டி, எனக்கு இந்த ஹோட்டலில் இருக்க எல்லா டிஷ்ஷும் பிடிக்கும், உனக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்,
ப்ளீஸ் எனக்காக ஏன்னா. ம் சரி ஓகே அப்படியே நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர் ஜங்குக்ண்ணா நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணுறான். பட் இதில் ஒன்று கூட உங்களுக்கு தெரிஞ்சதே இல்லை. நீங்கண்ணா அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா டிஷ்ஷும் வந்து இறங்குது. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு பாரு இது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே வந்தால் இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ நீனும் சாப்பிடு. என்னது இதெல்லாம்? ஃபுல்லாக நான்வெஜ் தாண்டி, சாப்பிடு. இல்லை இல்லை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். என்ன நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? என்ன சொல்கிற? இல்லை நான் வெஜிடேரியன். என்னது தான்? ஐயோ எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணாம். ஏய் என்ன சொல்கிற? அப்போ நீ உண்மையில நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? இல்லை நான் சாப்பிட மாட்டேன் ஜங்குக்கா. நான் பியூர் வெஜிடேரியன். எனக்கு பிடிக்கல. எனக்கு வேறு எதனா ஆர்டர் பண்ணு, இல்லைன்னா ஜூஸ் ஆர்டர் பண்ணு. ஏய் உனக்காக தாண்டி வாங்கினா. ஏ பொண்டாட்டி அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் சாப்பிட மாட்டான். ஏ நீ சாப்பிடலன்னா எப்படி குழந்தை நல்லபடியாக பிறக்கும்? பாரு அது என்னமோ சொல்லுவாங்களே, ஃபீட் பண்ணுறதுக்குலாம் நீ நிறைய நான்வெஜ் சாப்பிடுமேடி. இல்லை இல்லை நான் அப்போ வெஜ்ஜி சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு இது வேணாம். ஜூஸ் ஆர்டர் பண்ணு ஜங்குக்கா. எனக்கு புரியல, முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. நீ ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டா? அது எனக்கு ஸ்மெல் பிடிக்காது. அப்போ உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டிங்களா? இல்லை இல்லை தம்பி அப்பா சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ என்னடி இப்படி பண்ணுற? என்னால் ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ நீ சாப்பிட மாட்டேன்ற, அந்த பண்ண கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு எப்படி சமைச்சு போடுவா? உனக்காக நான் குக் பண்ணி தரேன். அண்ணன் நான் சாப்பிட மாட்டேன். ஏ ஓடி அப்படின்னு சொன்னவங்க ஒரு மாதிரி கடுப்பாயிட்டான். நீங்கண்ணா என்னாச்சு உனக்கு? நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு தான் உனக்காக நல்லா ஆர்டர் பண்ணா. நீ சாப்பிட மாட்டேன்றா. போ எனக்கு கடுப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னவங்க ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிட்டான். இப்போ என்ன உனக்கு? இதை சாப்பிடணுமா? அதான் உனக்கு பிடிக்கலன்றியே. இல்லை உனக்காக சாப்பிட்றேன். என்னடி சொல்கிறேன்? உனக்கு தான் நான் சாப்பிடணும் இவ்வளோ ஆசையாக இருக்குல்ல, நான் உனக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சிக்கன் பீஸ் சாப்பிட்றீங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை ட்ரையாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதை எடுத்து சாப்பிட்றீங்க. லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆஃப்டர் ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் தான் பார்க்குறான். சரி நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். என்னாச்சு? நீ அதை வையே. ஏன்? உனக்கு பிடிக்கலல்ல, சாப்பிடாத. அண்ணா இங்கே பாருடி, நான் எப்பவும் சொல்கிறேன், உனக்கு பிடிக்காத நான் பண்ண மாட்டேன். வையே. ஜங்குக்கா பாரு, இன்னும் நான்வெஜ் சாப்பிட வேணாம். நீ வெஜிடேரியனாகவே இரு. நான் வேணா உனக்காக மாறிடுறேன். எனக்கு என்ன சிக்கன் செய்து தர மாட்டேன், இதெல்லாம் செஞ்சு தர மாட்டேன். நான் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரியா? ஆனால் ஒன்று, என் கூட கம்பெனிக்கு நீ வரணும் சரியா? சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒன்று டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் அந்த மொமெண்ட் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் நிறைய இடம்லாம் சுற்றிட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஜங்குக்கு உங்களை தெருவுக்கிட்டே இறக்கி விட்டுடுறான். ஸோ அந்த கார்னர்கிட்டே பிகாஸ் ஆஃப் உங்கள் அப்பா வந்திருப்பாரு. ஸோ நீங்கண்ணா செம்ம ஸ்மைலிங்கோட அப்படியே இறங்கி ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறீங்க. என்னடி போறியா? போகணுமா? போய் தாண்டி ஆகணும் பொண்டாட்டி. போ, பிரேமாமன் தேட போகிறாரு. இல்லை ஜங்குக்கா கொஞ்ச நேரம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? ஏய் ஏற்கனவே மணி 8 ஆயிடுச்சுடி, கிளம்பு. அப்புறம் சந்தேகப்பட்டு உனக்கு காலேஜ் அனுப்பாமல் இருக்க போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு தோணுதுடா. எங்கேயும் போக பிடிக்கலாம். என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போடுறியா? கூட்டு போகிறேன்டி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் காலேஜ் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன்னா கல்யாணம் முடியட்டும், அடுத்தது நம்ம மேரேஜை பற்றி பேசலாம். என்ன? எப்போ உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி முடிப்பாங்க? சீக்கிரம் பண்ண வேண்டியதானா? ஏய் அதுக்காக வெயிட் பண்ணுறி. அவன் என்னமோ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருக்கான். என்ன சொல்கிற? ஆமாண்டி, அவன் பார்க்குற எந்த பொண்ணு வேணான்னு இருக்கான். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டுடி, அவன் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே காணாமல் போயிடுறான்டி. என்ன காணாமல் போயிடுறாங்களா? ஆமாண்டி, தெரியல. முந்தானேத்து ஆஃபீஸ் போயிருந்தான், பார்த்தா அவங்க அண்ணா அப்பயே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் வீட்டுக்கும் வரல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் கேட்டான். அப்போ கேட்டான் நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன்னு சொன்னான். எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்கான் அவன் மேலே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. என்ன பொண்டாட்டி என்ன யோசிக்கிறா? எனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணன் யாரையா லவ் பண்ணுறாங்கன்னு தோணுது. அப்படியாடி? அப்படியா இருக்கும்னு நினைக்கிறா? என்ன ஜங்குக்கா நீ லவ் பண்ணுறதானா? உனக்கு புரியலையா? உங்கள் அண்ணன் எப்பனாச்சும் எதனா நினச்சி சிரிச்சிருக்காங்களா? இல்லையே,
அவன் அவ்வளோ சீக்கிரம் சிரிக்க மாட்டான்டி. மூஞ்ச உடனே வச்சுட்டு இருப்பான். என்ன அப்படி சொல்கிற? அவன் அப்படிதான். அவ்வளோ சீக்கிரமாக எமோஷன்ஸை வெளியே காமிக்க மாட்டான். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு மனசுக்குள்ளேயே பதில் சொல்லிப்பான். அவன் அந்த மாதிரி டைப்பு. என்ன மாதிரிலாம் இருக்க மாட்டான். ஓ அப்படி வேறையா? நீ இப்படிலாம் சொல்ல சொல்ல எனக்கு உங்கள் அண்ணனை பார்க்கணும் போதே இருக்கு. என்ன சொன்னா? இல்லை, உங்கள் அண்ணனோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் என்னடி முன்னாடி இப்படி சொல்கிற? ஏய் பிடிச்சிருக்கு தானே சொன்னா? அதை கூட நீ சொல்லக்கூடாது. என்ன? சரி சரி ஓகே ஓகே, நான் சொல்லலாம். சரி, அட்லீஸ்ட் உங்கள் அண்ணனைனாச்சும் நீ மீட் பண்ண வைப்பியா? என்ன உனக்கு மீட் பண்ணுமா என்ன? ஆமாம் ஆமாம். அப்படியே உன் ஃபேமிலியில் எல்லாரையும் ஒருத்தர் மீட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக இருக்கும்ல. அதில் பின்னா நீ மேரேஜ் பேசுகிறதுக்கு. ஆமாண்டி, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு என் அண்ணன் மூலமாக ட்ரை பண்ணுறேன்னா சரியா? சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஏய் என்ன அப்படியே போகிறா? அப்புறம் வேற என்ன வேணும்? கிஸ் பண்ணிட்டு போடி. அதுக்காக தான் நம்மளை நின்றுட்டு இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கூட சீக்கிட்ட கிஸ் பண்ணிட்டு போறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பேக்கை பிடிச்சி எடுத்துட்டு, ஏண்டி இது என்னடி கிஸ் மயிறு? லிப்ஸில் கொடுத்துட்டு போடி. ஜங்குக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன்டி இந்த இடத்துல நீங்கள் நம்ம கிஸ்ஸே பண்ணலையாடி? குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து உங்களை கிஸ் பண்ண வைக்கிறான். ஆஃப்டர்ஸ் நீங்கள் பேக்காக வச்சு அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறீங்க சிரிச்சுக்கிட்டே. ஜங்குக்கு செம்ம ஸ்மைல் ஆகிட்டான். அப்படியே நீங்கள் போகிறவங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஆஃப்டர் நீங்கள் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறதா தயாங் பார்த்துருப்பான். ஸோ தயாங்கும் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நின்றுட்டுருப்பான். நீங்கள் இந்த மாதிரி சிரிச்சுட்டு வர்றதை பார்த்தோன்னே அவனே அறியாமல் சிரிச்சிட்டு இருக்கான். இன்றைக்கி என்ன என் பொண்டாட்டி இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா? அதுவும் இல்லாமல் லேட்டாக வர வந்திருக்கா. என்ன தான் அந்த காலேஜில் பண்ணிருக்காங்க? பேசாமல் பிரின்ஸிபல்கிட்ட பேசி இனிமேல் பொண்டாட்டிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும். இவ்வளோ டயர்டாக வரா. சரி, நான் நாளைக்கே பிரின்ஸிபல் சார்கிட்ட பேசி உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லாத மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்து மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கண்ணா அப்படியே உள்ளே வரீங்க ஸ்மைலிங்கோடா. உங்கள் அப்பா உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. வயன் என்ன டைமுக்கு வந்திருக்கா? 7 மணிக்கு சொல்லிட்டு 8 மணிக்கு வந்திருக்கா? ஒன்றும் இல்லைப்பா, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட போயிருந்தான் அதான். சரி ஓகே ஓகே, இனிமேல் இன்ஃபார்ம் பண்ணேன்னா? சரிப்பா, இனிமேல் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே மாடிக்கு வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறதுனா ரொம்ப குஷியாக இருக்கீங்க. சார் ஜங்கு கூட இருந்த மொமெண்ட்ஸு, தென் அவன் கிஸ் பண்ணது அதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு அந்த ரூமில் இருக்கிற மாதிரி நீங்கள் அவன் கூட டான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் அப்படியே இமேஜின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்மைலிங்கோட டான்ஸ் ஆடுறதுலாம் தயாங் இங்கே வந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்குன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு. அப்படியே அவன் பேசிக்கிறான். இதே மாதிரி எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டி. இந்த தயாங் இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். வயன் லவ் யூண்ணா. ஸோ இதே மாதிரி நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்டி. என்னோட ஹாப்பினஸ்க்காக இதை தயாங் என்ன வேணால் பண்ணுவான், என்ன வேணாலும் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த டே போயிருக்கும். ஸோ அப்படியே ஒரு 2 months பாஸ் ஆகிருக்கும். அவங்க டேஸஸ்லாம் போயிருக்கும். ஸோ இப்போ ஜங்குக் அவங்க வீட்டில் தான் இருக்கான். ஸோ ஒரு நைட் டைம் தான். நீங்களும் அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டில் யாருமே கிடையாது. உங்கள் அப்பாவும் தம்பியும் எங்கே வெளியே போயிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கண்ணா அப்படியே ஜங்குக் கால் பண்ணுறீங்க. ஜங்குக் எதிர்பார்த்துருக்க மாட்டான். எப்போவுமே இந்த டைமுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் தான் பண்ணுவீங்க. ஹேய் என்னடி கால் பண்ணியிருக்கா? இல்லை இல்லை, அப்பாவும் தம்பியும் இல்லை, அதான் கால் பண்ணேன். இல்லையாடி பேசாம நான் வந்துடுவா. ஜங்குக் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. வந்தாலும் வேஸ்ட் தான், எதுவும் பண்ண முடியாது. ஏய் கேடி என்னடி எதுவும் பண்ண முடியாதுன்னா? புரியல நான் உனக்கு நடிக்காத. ஏய் சொல்லு, எதுவும் பண்ண முடியாதுன்னா என்னடி? அதான் மேட்டர். ஏய் அதெல்லாம் ஞாபகம் இருக்கடி உனக்கு? இருக்கு. அதை எப்படி மறப்பேன்? உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம எத்தனை வாட்டி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன்? தெரியலையே, நீயே சொல்லு. ஐ திங்க் நம்ம 200 times பண்ணியிருப்போம். அப்படிலாம் கிடையாது, 200 இல்லை, 201. எப்படி? எது லிஃப்ட்டுக்குள்ளே பண்ணோமே அந்த மாலில், அதை நீ கணக்கில் எடுத்துக்கலாம். அது லைட்டு தானா? ஓ ஹெவியாக பண்ணால் தான் நீங்கள் கணக்கில் எடுத்துப்பீங்க. ஆமாம், அது பண்ணால் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கலாம். சரி சரி ஓகே ஓகே. என் பொன்னாடி சாப்பிட்டாலும்? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஆமாம். எங்கே இருக்கா? என் ரூமில் இருக்கா. என்ன பண்ணிகிட்ருக்க? படுத்துட்ருக்கா.
என்ன பண்ணிருக்கா? நானும் தான். மிஸ் பண்ணுறியாடி என்ன? இல்லையே. ஏய் அடிக்காத, மிஸ் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். ரைட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ தயாங் எதர்ச்சியாக ரூமுக்குள்ளே வந்திருப்பான். அவன் இந்த மாதிரி சிரித்து பேசுறது அவன் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ தயவங்க பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்கண்ணா ஜங்குக்குன்றீங்க, என்ன கட் பண்ணிட்டான் அப்படின்னு அகைன் கால் பண்ணுறீங்க. ஸோ அவன் பார்க்குறான், என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பானா உங்களை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே தயாங்க்கு ஒன்றுமே புரியல. டே ஜங்கு, யார்டா கால் பண்ணுறது? அது பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா? ஒன்றும் இல்லைண்ணா, அது வந்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணா. அது வந்து அண்ணா, இங்கே பாரு, மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்லுங்கிட்டா. என்ன நடக்குது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த 2 மாதமும் சும்மா ஃபோனை பார்த்து சிரிக்கிறா. அப்புறம் காலேஜ்லேருந்து லேட்டாக வீட்டுக்கு வரா. உன் ஃப்ரெண்ட்ஸோட கூட சுற்றுறதில்ல. நேற்று ஜிமினோ ஜாக்சன் பார்த்தா அவனுங்க 2 பேர் தான் சுற்றிட்டு இருந்தானுங்க. நீ தனியாக தான் இருக்கா. என்னடா? அண்ணா அது வந்து டே சும்மா தலையை சுரையமா சொல்லுடா. அண்ணா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேண்ணா. டேய் எப்படா இதெல்லாம்? உனக்கு லவ்லாம் பண்ண தெரியுமா? கலாய்க்காதண்ணா. சரி லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன்ட்ட. இல்லைண்ணா, அது எப்படி நான் சொல்கிறது, நீயே சிங்கிளாக இருக்க. டேய் யாரா சொன்ன சிங்கிளாக இருக்குன்ட்டு? அப்புறம் என்ன, ஏன் லவ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்க? இந்த மாதிரி நான் சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல? ஏண்டா எனக்கு ஏன்டா கஷ்டமாக இருக்க போகுது? நீ ஹாப்பியாக தான் இருக்கும். என் தம்பி அப்பனாச்சு கொஞ்சம் பொறுப்பாக இருப்பான்ல. நான் சும்மா சொல்லாத. டேய் சரி சொல்லு, பொண்ணு என்ன பண்ணுறா? என் கூட படிக்கிற பொண்ணு தானா? ஃபைனல் இயரா? இல்லை ஃபஸ்ட் இயர். சரி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்க வரான். தென் ஜங்குக்கும் சொல்ல வர நேரத்தில் தயாங்க்கு ஒரு கால் வந்துட்டு, முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேண்ணா. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு நின்றுட்டு இருக்கான். ஆனால் தயாங் அதுக்கப்புறம் வந்திருக்கவே மாட்டான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரான். ஸோ அப்போ வந்துட்டு, சரி நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிருக்கீங்க, நான் என்ன பண்ணோம்? அது வந்து அண்ணா, நீ தான் வீட்டில் பேசணும். வீட்டில் பேசணும்னா புரியல. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். டேய் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா. புரியுதுண்ணா, அதை தான் சொல்கிறேன். நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுண்ணா. எனக்கு தெரியுது நீ யாரையா லவ் பண்ணிருக்கன்ட்டு. ஏன்னா அடிக்காதண்ணா. அன்றைக்கி நான் கேட்டப்போ என்ன சொன்னா, நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன்ட்டு. ஆனால் ஆஃபீஸில் சொன்னாங்க நீ 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து போயிடுவேன்ட்டு. சொல்லு, நீ யாரை பார்க்க போகிற? டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அடிக்காத. எனக்கு தெரியும் நீ யாரை லவ் பண்ணுறதாண்ணா. பேசாமல் ப்ரப்போஸ் பண்ணுண்ணா சீக்கிரம், அப்போ தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ப்ளீஸ் அண்ணா. டேய் அதுக்காக பாரு, அதெல்லாம் இல்லை. அப்போ நீ லவ் பண்ணுறியாண்ணா? டேய் அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு தயாங் ஷை ஆகுறான். டேய் அண்ணா நீங்கள் ஷை ஆகுறீங்களா? இல்லை இதை என்னால் நம்ப முடியல. என் தயாங் அண்ணா லவ்லாம் பண்ணுவாரா? டேய் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேனா அண்ணா? சரி உங்களையே இந்த அளவுக்கு ஷை ஆக்குற பொண்ணு நான் பார்த்தே ஆகணும். சொல்லுங்கண்ணா அவன் எங்கே இருக்கா? டேய் நான் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணலடா. என்னண்ணா நீயா ப்ரப்போஸ் பண்ணலாம்? நீ எவ்வளோ டஃப்பான ஆள். டேய் என்னதான் ஊருக்குண்ணா அப்படி இருந்தாலும் அவகிட்ட எனக்கு கிட்ட போனாலே பயமாக இருக்குடா. அந்த அளவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னண்ணா சொல்கிறா? ஆமாண்டா, கிட்டத்தட்ட 3 வருஷமா பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். 3 வருஷமாவா? சொல்லவே இல்லை. டேய் அது கன்ஃபார்ம் ஆனால் சொல்லான் இருந்தான். நான் இன்னும் கன்ஃபார்மே பண்ணல, அதான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி நீ எப்படின்னா சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணுனா, அப்புறம் வேறு யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு போகிறாங்க அவங்க. டேய் ஆய மூடு, அதெல்லாம் கிடையாது. இல்லைண்ணா 3 வருஷம்ன்றா. அவங்க வேறு என்ன லவ் பண்ணிட்டாங்கண்ணா? இல்லை அவள் அந்த மாதிரி யாரையும் லவ் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும் அப்படின்னு தயங்க ஒரு மாதிரி கூமாறான். ஆனால் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இங்கே பாரு, விளையாட்டு கூட நீ சொல்லாத சரியா? சரி நான் சொல்லலை. சரி ஓகே, நீ சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிடுண்ணா. நான் பண்ணுறேன்டா. நான் இன்னும் 1 மாதத்தில் அவளை பண்ணலான் இருக்கேன். அது என்ன 1 மாதம்? இல்லைடா, ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அவளுக்காக. ஸோ அதான். சரி ஓகே அண்ணா. சரி நீ என் மேட்ரை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நான் பார்க்கணும். யார் தான் என் ஜங்குக்கை இந்த அளவுக்கு ஷேயாக வச்ச பொண்ணை நான் பார்க்கணும், சரியா? சரி ஓகே. அவளும் கேட்டுகிட்டே இருப்பான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணியே ஆகணும்னா நான் கண்டிப்பாக அவளை கூப்பிட்டு வரேன். நாளைக்கு நீ ஃப்ரீயாண்ணா? ஆ, நாளைக்கு எனக்கு மத்தியானமே மீட்டிங் ஓவர் ஆகிடும்டா. நீ வேணா கால் பண்ணு, நான் வந்துடுறேண்ணா. சரிண்ணா. நாளைக்கு நான் கெஃபேக்கு வந்துடுறேன். ஸோ நீங்களும் வந்துடுங்கண்ணா. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் லொக்கேஷனா. சரி ஓகேடா. ஜங்குக்கா, லவ் பண்ணால் உண்மையாக இருக்கணும்ண்ணா. அண்ணா அதில் நான் இருப்பேன். நீங்களும்ண்ணா மறக்காமல் அவங்கக்கிட்ட சொல்லிடணும் உங்கள் லவ்வை. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிடா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவும் அங்கேருந்து போயிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. சொல்லு. ஏய் என்னாச்சு? அப்புறம் என்ன அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டா? நான் எவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. ஏய் அண்ணன் வந்துட்டான்டி, அதான் கட் பண்ணேன். ஏன் பாரு, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்? வயன் நாளைக்கு என்ன? நாளைக்கு 2 பேரும் மேட்ரு பண்ண போகிறோமா? ஏய் ஆய மூட்ரி, எப்போ பார்த்தாலும் அதே நினப்பில் ரெடி. நீனு சும்மா இருந்தேன் ஜங்குக்கா, நீ தான் எல்லாம் பழக்கப்படுத்தி விட்டான். சரி விடு. நாளைக்கு நானே அண்ணனை வரோம் உன்னை பார்க்கறதுக்காக. என்ன புரியல? இல்லடி, நாளைக்கு அண்ணன் உன்னை பார்க்குறதுன்னு சொன்னான். பார்க்குறேன்னு சொன்னாங்களா? ஆமாம். லவ் மேட்ரை பற்றி எங்கள் அண்ணன் சொல்லிட்டேன். அவனை மீட் பண்ணுன்னா அதான். என்ன சொல்கிற? சீரியஸாவா? சீரியஸாக தான். சரி, நாளைக்கு நான் அழகா வருவா? எப்போ அழகா தாண்டி இருக்க? இல்லை உங்கள் அண்ணனை பார்க்க வராதா, கொஞ்சம் அழகா வரணும்ல. ஏய் என்ன ஜெலஸ் ஆகுறியா? ஆமாம், ஜெலஸ் தான் ஆகுறேன். ஒன்றும் அவளை நாளைக்கு கேவலமாக வர மேக்கப் போட்டு வந்தா மூஞ்சில் தண்ணி ஊற்றி விட்டுருவேண்டி. சரி நான் போட்டு வரலாம். சரி ஜங்குக்கா, நான் ஃபோனை வைக்கிறேன். அப்பா வர மாதிரி தெரியுது. ஓகேவா? லவ் யூ, பாய். ஏய் கிஸ் கொடுத்துட்டு போடி. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுறீங்க. அப்புறம் ஜங்குக்கு அதே மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். நீங்களும் அதே மாதிரி தான். ஆஃப்டர் அப்படி தான் அன்றைக்கி டே போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அந்த கேஃபேட்டேரியாவில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்கு அப்படியே தயவும் கால் பண்ணுறான். ஸோ தயவங்க அட்டன் பண்ணுறான். டேய் சொல்லுடா, என்னடா? அண்ணா கிளம்பிட்டியா? நானும் அவ்வளோ வந்துட்டு வெயிட் பண்ணிருக்கோம். டே 3K வெயிட் பண்ணுறா. ஒரு ½ hourல வந்துடுறா. என்ன அதில் வெயிட் பண்ணண்ணா? சரி ஓகேண்ணா, சீக்கிரம் வாங்க. சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவும் கோனை வச்சிடறான். இந்த பக்கம் நீங்கண்ணா என்னாச்சு? ½ hour வெயிட் பண்ண சொன்னாண்டி. அதான். என்ன லேட் ஆகுமா என்ன? இல்லை லேட்லாம் ஆகாது. உனக்கு என்ன? அதான் நான் இருக்கல, கம்பெனி கொடுங்க. சும்மா இரு, கேஃபேட்டேரியாவில் இருக்கும். ஏன்டே நம்ம இங்கே வந்து கசமுசா பண்ணது இல்லையா என்ன? சும்மா அதுவே ஞாபகப்படுத்தாத, அமைதியாக இருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க இது பண்ணுறீங்க. ஆஃப்டர் அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தா தாயம் அப்படியே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ ஜேகேக்கு கால் பண்ணுறான். ஜேகே அட்டன் பண்ணுறான். சொல்லுண்ணா. டே நான் கிளம்ப போகிறேன், அங்கே தான் வரேன், 2 பேரும் வெயிட் பண்ணுங்கண்ணா. சரி ஓகேண்ணா, நாங்கள் 2 பேரும் இங்கே தான் வெயிட் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஃபோனை வைக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா தாயம் ஸோ அந்த கேங்லேருந்து அப்படியே அவனுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. பட் அவன் வந்துட்டு சைலண்டாக போட்டிருக்கனால அவனுக்கு தெரியல. ஸோ ஆஃப்டர் அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அப்படியே அவன் ஃபோன் எடுக்கிறான். பார்த்தா அவன் 10 மிஸ்டு கால் மேலே அனுப்பியிருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனும் சரி எதுக்கோ கால் பண்ணியிருக்கான், நான் அகெயின் கால் பண்ணுறான். ஹலோ சார். என்னடா எதுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கா? என்ன பிரச்சனை? சார் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் சார். நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? என் தம்பியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். சார் என்ன விஷயம்? இல்லை சார், ஒன் மேம் பின்னாடி ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னல சார். ஆமாம் சொன்னா பெண்ணா? சார் மேம் அந்த பையன் லவ் பண்ணுறாங்க போல சார். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், எங்களுக்கு அவரோட ஃபோட்டோ கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சார். நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு சொல்லுங்கள். ஒன்றா அந்த பையனை போட்டு தரலாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்பா, நீ முதல்ல ஃபோட்டோ அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவங்க அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ தென் இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறான். அப்போ அவன் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அப்படியே ஃபோட்டோ லோட் ஆகிட்டு இருக்கு. இதே சார் தாயம் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே ஹெட்டப் பண்ணி உங்களே ஜங்குக்கும் பார்க்குறான். அவனால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. பிகாஸ் தட் மீன்ஸ் உங்கள் பின்னாடி சுற்றுற பையன்ட்டு அவனால் ஏற்றுக்கவே முடியல. இந்த பக்கம் நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே குட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து அவங்க நெக்கை கிஸ் பண்ணிட்டு அப்படியே விளாண்டுட்டு இருக்கான். அதை தயம் பார்த்தோன்னே அவனால் ஏற்றுக்க முடியல.
அவன் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டு அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு அங்கே பார்த்துட்டான் தயாங் வந்ததை. அவனா என்ன அண்ணா இங்கே நின்றுட்டு இருக்கான், சரி நான் இப்போ கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கிட்ட வந்துட்டு, அண்ணா என்ன அப்படி நின்றுட்டே இருக்க, உள்ள வாண்ணா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு தயாங் கையை ஜங்குக்கு பிடிக்கிறான். அப்படியே ஜங்குக்கு தயாங்க உள்ள கூட்டு வரான். இந்த பக்கம் நீங்கண்ணா அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. நான் பாத்தியா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, நல்லா பண்ணுற பொண்ணு, சொல்லுண்ணா. ஆ என்னண்ணா அப்படியே பார்த்துட்டே இருக்கவில்ல, பார்க்க நல்லா இல்லையா, வேணா சொல்லுண்ணா கழட்டி விட்டுடலாம். ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் உட்காருங்க அப்படின்னு தாங்க சொல்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்கு அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் தோல் மேலே கையை போடுறான். அவனால் அதை எக்ஸ்பெக்டே பண்ண முடியல, தட் மீன்ஸ் ஏற்றுக்க முடியல. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்ணில்னா அவ்வளோ வெறி இருக்கு. ஸோ அவனுக்கு வர கோவத்துக்கு ஜங்குக்கு போட்டு அடித்து கொல்லலாம் போல இருக்கு. அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். நான் என்னண்ணா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, சொல்லு எங்கள் ஜோடி பத்து அப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல, சொல்லுண்ணா. என்ன என்னோட கொஞ்சம் குள்ளமாக இருக்கா, அதுதான் பிரச்சனையாக இருக்கு, மற்றபடி ஒன்று சூப்பர்ண்ணா. ஜங்கு சும்மா இரு, எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, உங்களை பற்றி இவர் நிறையா சொல்லியிருக்காரு. எனக்கே ஆசையாக இருந்துச்சு உங்களை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு. எப்படியும் உங்களை நான் மீட் பண்ணிட்டேன். ஆமாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்குறான். என்ன நீங்கள் என்னை வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பார்ப்போன்னே சொல்லுங்கள். சரி ஓகே, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இன்னும் தயாங் சொல்லலாமா? சொல்லுடி, அதெல்லாம் யாரும் நினச்சிக்க மாட்டான். அண்ணா அவள் அப்படியே சொல்லட்டுமா இல்லை மாமான்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு மாமா முறை தான் வேணும், நீ மாமானே சொல்லுடி. சரி ஓகே. தயாங் மாமா, சத்தியமாக சொல்கிறேன், நான் ஜங்குக்கு மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணிதானே கண்டிப்பாக உங்களை தான் லவ் பண்ணியிருப்பான். நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜங்கு சிரிக்கிறான். அப்படியே அடி, இப்போ கூட பிரச்சனையே இல்லை, நான் பிரேக்கப் பண்ணிடுறேன், எங்கள் அண்ணன் லவ் பண்ணேன்னா. ஆனால் ஒன்றுடி, எங்கள் அண்ணன் வேறு ஒருத்தையும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படியா, உண்மையாக லவ் பண்ணுறீங்களா? நான் அப்போயே சொன்னேன் ஜங்கு கிட்ட உங்கள் அண்ணன் யாரையா லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பாத்தியா ஜங்கு, நான் கரெக்டாக தானே சொன்னேன்? நீ கரெக்டாக தான் சொன்னேன். அண்ணா சீக்கிரம் இதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நானும் பார்க்கணுன்னா என் வருங்கால் அண்ணியா. பண்ணுறேன்டா, பண்ணுறேன். என்னண்ணா வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்க, எதுனா ஆர்டர் பண்ணுவா ஜூஸு? இருண்ணா அப்பயே ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு போகிறான். நீங்கண்ணா? ஜங்கு எங்கேயா இரு, உனக்கு என்ன ஜூஸு? உனக்கு எப்பவும் போல வாட்டர் மெலன் தானே? ஆமாம், நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்கு போயிடுறான். இந்த சைடு நீங்கள் தயாங்க பார்த்து சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. தயாங்க உங்களை தான் பார்க்குறான். அவனால் அவன் கண்ணுக்கு டீயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் அப்படியே டீயர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே ஸ்மை ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி காண்டாயிட்டு இருக்கு. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அவன் பக்கத்தில் வச்சுட்டு தயாங்க கிட்ட வைக்கிறான். சரி 2 பேருமே உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. தயாங்க அந்த ஜூஸை குடிக்கவே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறத, ஜங்குக்கு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறது, தென் நீங்கள் ஜூஸ் குடிக்கிறப்ப உங்கள் மவுத் கிட்ட ஒட்டிக்கிறதெல்லாம் தொடச்சி விடுறது, அதெல்லாம் பார்க்க அவனுக்கு காண்டாகுது. ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி எந்திரிச்சிடறான். அண்ணா என்னாச்சு, ஏன் எந்திரிக்கிறா? இல்லைடா எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். அண்ணா என்னாச்சுண்ணா? வேலை இல்லைன்னு நான் சொன்னேன் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம். இல்லைடா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன். அண்ணா நீ ஓகே தாண்ணா? நான் ஓகே தான்டா, நான் ஓகே தான், கிளம்புறேன், பத்திரமா வீட்டுக்கு போங்க 2 பேரும் அப்படின்ட்டு தயாங்க மாதிரி பேசிட்டு போகிறான். இந்த பக்கம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஜங்கு, உங்கள் அண்ணனை பற்றி என்னமா சொன்னா? அவரே ஒரு மாதிரி பேசுகிறாரு. அவன் எப்போவுமே இப்படி தாண்டி, அதெல்லாம் எடுத்துக்காதண்ணா. அவனுக்கு வேலை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதுதான் பார்ப்பான், சரியா? ஓகே ஒரு வேலை உங்கள் அண்ணனுக்கு என்ன பிடிக்கலையா அண்ணா? சிச்சி அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் பிடிக்கும். நீ எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா, அவனுக்கு எப்படி ஒன்று பிடிக்காமல் போகும்? அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு வேலை இருக்க நல்லா தான் அப்படி போகிறான், சரியா? எதையும் யோசிக்காதுட்டு பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். அது தயாங் திரும்பி பார்த்துருப்பான். அதனால அதை எடுத்துருக்கவே முடியாது. அப்படியே தயாங்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் வேர்ல்டே இப்போ பிளாங்கான மாதிரி இருக்கு. அவனால்
கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம், ஆத்திரம், டியர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது. தென் அப்படியே வெளியே வரான். ஸோ அவனோட டிரைவர் வந்துட்டு, சார் கார் எடுக்கலாமா சார்? ஆ எடுக்கலாம் சார். எங்கே சார்? வீட்டுக்கா? ஆமாம், என்னோட வீட்டுக்கு போங்க. ஓகே சார்ன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயவங்க ஒரு கூட்டு போகிறாரு. அப்படியே வச்சு தயம் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வந்தோடனே டோரா அப்படி ஃபர்ஸ்ட் திறக்கிறான். அங்கே இருக்க மெய்ட்ஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல. ஏன்னா தயம் இந்த அளவுக்குலாம் கோபம் வந்ததே கிடையாது. வந்துட்டு அவன் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கான். அதனால முடியல. எப்படி எப்படி இப்படி நடக்கல? எப்படி ஏன் வய ஏன் வய என் தம்பியை லவ் பண்ணுறாளா? இல்லை இல்லை இல்லை, இது கனவா இருக்கும் தயா, இது கனவா தான் இருக்கும். இல்லை, அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? என்னால் ஏற்றுக்க முடியலையே. இல்லை 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 இல்லை, இது நடக்கக்கூடாது. ஏன் வயனாவ நான் 3 வருஷமா அவளை காதலிச்சிட்டு இருக்கேன். முட்டாள்தனமா கிறுக்குத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் வயனை விட்டு கொடுக்க முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாயா ஒரு மாதிரி ஆகுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருப்பான். இப்போ அந்த ரூமுக்கு தான் வரான். அந்த ரூமை சுற்றி ஃபுல்லாக உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். தென் அதே மாதிரி அவன் கொல்லணும்லாம் யாரையெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்பானோ, ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பான். பார்த்துட்டு இதெல்லாம் உனக்காக தாண்டி, உனக்காக தான் இந்த ரூம் ஃபுல்லாக மட்டும்தான் இருப்பேன். இந்த ரூம்குள்ளே நான் கூட வாழ்ந்துருக்கேன். ஆனால் எப்படி உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன லவ் பண்ணாம என் தம்பியை லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. என்னால் முடியலடி. எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது. இல்லை, என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது வயன். என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. எதை வேணா விட்டு கொடுப்பேன் தம்பிக்கு. ஆனால் ஒன்றா முடியவே முடியாதுடி, முடியவே முடியாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சாலும் ஒரு பக்கம்னா, ஆனால் என் தம்பியாச்சே, எனக்கு மனசு வர மாட்டேங்குதே அவனை எதுவும் பண்ணுறதுக்கு. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குமே. ஒரு பக்கம் என் தம்பி, ஒரு பக்கம் என் உயிரை நினைக்கிறேன் வயன். நான் யாரை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஆனால் அவன் ஒரு முடிவு பண்ணுறான். அவனுக்கு இங்கே தான் வேணும், இங்கே தான் அவனோட காதல் எல்லாமே தான். ஸோ அவன் உங்களை தான் சூஸ் பண்ணுறான். தென் அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, உங்களோட ஃபோட்டோவை தான் பாரு வயன், உன் மனசில் ஜங்குக்கு இருக்கலாம் தான். அண்ணா கல்யாணம் பண்ணுறது என்னமோ அது நீ என்ன மட்டும்தான். இப்போ வேணா அவன் மனசில் இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாளில் அவன் மொத்தமாக போயிடுவான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இருப்பேன், நான் மட்டும்தான், இந்த தயாங் மட்டும்தான் இருப்பான் அப்படின்ட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த கேங் கிட்ட வந்து கால் வருது. ஸோ தயாங் அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையனை கொல்லலாமா இல்லை அடித்து இது டார்ச்சர் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க அப்படியே சிரிக்கிறான். ஏன்னா அவனை என்ன பண்ணுன்ட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம் சார். இனிமேல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் வந்து அவன் ஏன் பொறுப்பு. அவனை என்ன பண்ணுன்ட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இனிமேல் யாருமா பின்னாடி போகாதீங்க. ஓகே சார் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடறாங்க. இந்த பக்கம் தாயா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணுறான். இனிமேல் வந்து என்னோடய சைக்கோத்தனத்தை காமிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு போல். எனிவேஸ் அயன், லவ் யூ டி. தயா உனக்கு தான், நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் நீ, எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு தயா அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஓகேடா மிஸ், இதோடு இந்த 1 ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனிவேஸ் சரி, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் நான் நெக்ஸ்ட் பார்ட்ஸும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நிறைய நிறைய ட்விஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு ஃபைனல் பார்ட், அவ்வளோதான். 2 பார்ட்டோட கம்ப்ளீட்டட் ஆகிடும். சீக்கிரம் முடிச்சிருவேன்டா, யாரும் கோவப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜமெண்ட் கொஞ்சம் பார்த்துடலாம். பை 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 பாய்.